நான் பேசுறது செவிமடுக்கையில மைக்குதா? சார் கிளியர் ஆயி. ஓகே ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறது இந்த தலைப்பு தான். அதாவது அசஸ்மெண்ட் டூல்ஸ்ல வந்துட்டு anxiety disorders இல்ல சோசியல் anxiety disorders இந்த கிளாஸ்ல பார்க்கிறோம். இது இல்லாம நாங்க கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று நாங்க செய்வோம். ஒரு 5 minutesல நாங்க அதை நான் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நாங்க பார்த்தோம் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் டிசார்டர்ங்கிறத கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அதுல டூல்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். அதுல வந்துட்டு நாங்க சுருக்கமாக சொன்னோம், பிள்ளைகள்ல புரள்வு அல்லது சேலஞ்சிங் பிஹேவியர்ஸ் நாங்க சொல்லுவோம், சவாலான நடத்தைகள் தொடர்பான அல்லது அவங்களுடைய வித்தியாசமான நடத்தைகள், இது தொடர்பாக அதாவது நடத்தை சீர்குலைவுகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தோம். அதுல நாங்க டிஸ்ரப்டிவ் பிஹேவியர்ஸ் டிசார்டர்ல உள்ளடங்கக்கூடியது பிரதானமாக பார்த்தது 2 ODD அதோட CD, ஒப்போசிஷனல் டிஃபியன்ட் டிசார்டரும் அதே மாதிரி கண்டக்ட் டிசார்டரும் நாங்க பார்த்தோம். அது இல்லாம அதுக்கு கூட வரக்கூடிய ஏனைய சீர்குலைவு நடத்தைகள் ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர்ங்கிறது நாங்க பார்த்தோம். பட் அது வந்துட்டு 18 வயசு தாண்டி வார நேரங்கள்ல தான் அதை நாங்க டிஃபைன் பண்ணுவோம் நாங்க சொன்னோம். அதே மாதிரி நாங்க ADHD கோமபிலிட்டிஸ் சொல்ற நேரம் அதோட கூட்டு நோய்களாக அல்லது மற்ற நோய்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற வகையில நிறைய விஷயங்களை பார்த்தோம். anxiety வரும் பார்த்தோம், PTSD வரும்னு பார்த்தோம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நாங்க பார்த்தோம், ADHD வர ஏழுமாக இருக்குதுன்னா நாங்க நிறைய விஷயங்களை பார்த்தோம். ரைட், பிரதானமாக டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர்ஸ் டிசார்டர்ஸ்க்கு ODD and CD வரும். அதோட சேர்த்து வயசு தாண்ட நேரம் பர்சனாலிட்டி டிசார்டர் வரதுக்கான, அதாவது ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் வரதுக்கான அது இல்லாம அதோட சேர்ந்து வரக்கூடியது நாங்க பார்க்கணும் மற்ற விஷயங்களை பற்றி நாங்க சேர்த்து பார்த்தோம். அது கூட இதுக்குள்ள வருது. ADHD கட்டாயமாக சில கேள்விகள் கேட்டுருந்தாங்க. ADHD இதோட சம்பந்தப்பட்டது எப்படி, அல்லது சின்ன பிள்ளைகள் வந்துட்டு 3 வயசு டொட்லர் ஆகிக்கிற நேரங்கள்ல அவங்க அந்த உருள்றது, சண்டை பிடிக்கிறது, கோபம் காட்டுறது, பிடிவாதம் ஆகிக்கிறது, இதுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு ODD அல்லது CDங்கிறதுக்குள்ள கொண்டு வர விஷயங்கள்லாம் கேட்டாங்க. சாதாரணமாக பிள்ளைகளுக்கு இருக்கிற நடத்தைகள் இருக்குது. பட் அதை நாங்க டிஃபைன் பண்ணுவோம் வந்துட்டு என்னன்னு, அது 6 தொடக்கம் 8 வயசுல தான் அது பிரதானமாக நாங்க பார்ப்போம். சின்ன வயசுல இருந்த வரைக்கும் அது அந்த ஒரு டெவலப் ஆகிற ஒரு வயசுங்கிறதுல வந்து நாங்க பார்த்தோம். பட் அது ஒரு டிஃபைன் பண்ற வயசுன்னு பாக்குறதுன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 6 தொடக்கம் 8 இந்த விஷயமே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம். ADHD சம்பந்தமாக பார்க்கிற நேரம் அது ஒரு 3 வயசுல இருந்து எங்களுக்கு பார்க்க முடியும். ரெண்டுக்குமே இருக்கிற டிஃபரெண்ட் நிறைய பேர் கேள்வி கேட்ட நேரம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. எஸ், அதாவது பிஹேவியரோட சம்பந்தப்படுத்தி சூழலோட சம்பந்தப்படுத்தி ஏற்படக்கூடியதுகளை நாங்க டிஸ்டர்ப் DBD என்றும், பிரைனோட சம்பந்தப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் அவங்களோட விஷயங்களை வந்து ADHD சொல்லி நாங்க பார்ப்போம். அது நிறைய பேர் சொன்னாங்க. குறிப்பாக அதை நாங்க டிஃபைன் பண்ற நேரம் அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஒன்றுல கவனம் செலுத்த மாட்டாங்கங்கிறது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். கியூர் பண்ற விஷயத்திலையும் அது பிரைனோட சம்பந்தப்பட்டது, மூளை கலங்களோட சம்பந்தப்பட்ட அவங்களோட வார விஷயம் வகையில கொஞ்சம் சிவியரானது ADHD என்றும், பிஹேவியர் என்வாயன்மெண்ட் அதே மாதிரி மற்ற அதுகளோட கூடுதலாக தொடர்பு வேண்டும் வகையில நாங்க DBD வந்துட்டு ஒப்பிட்ட அளவுல எங்களுக்கு சரியான மேனேஜ்மெண்டோட அதை கியூர் பண்றது லேஸ் என்ற ஒரு விஷயத்தையும் நாங்க அப்படியே பார்த்திக்கிறோம். ரைட், அப்ப இப்படி பல டிஃபரெண்ட்கள் அதுல இருக்கு. அந்த ஒரு ரிவிஷனோட நாங்க இன்றைக்கு இந்த விஷயத்துக்கு வருவோம். அசஸ்மெண்ட் டூல்ஸ்ல வந்துட்டு ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், பதகளிப்பு கோளாறுகள் இந்த ஒரு விஷயம். அது ஒரு எங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒட்டுமொத்தமான பல டிசார்டர்ஸ் சேர்த்ததுதான் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ். அதுக்குள்ள நிறைய டிசார்டர்ஸ் இருக்குது. அதை நாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். பட் சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் அதை எப்படி நாங்க என்னென்ன அசஸ்மெண்ட் பயன்படுத்தலாம், என்னென்ன வகையான டூல்ஸ் இருக்குதுங்கிற சம்பந்தம் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப முதல்ல நாங்க அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் உண்டு. நான் உங்களுக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் சம்பந்தமாக ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் தரலாம்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் நாங்க ரெடியாக இருக்கோம். எல்லாருக்கும் இது ஒரு பழக்கமான அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு டாபிக்காக இருக்கும், பரிச்சயமானது கூட. நிறைய கேசஸ் நாங்க சந்திச்சிருப்போம் உளவள துணையாளர்கள வகையில். அந்த அனுபவங்களோட வச்சுக்கொண்டு நாங்க கொஞ்சம் கதைப்போம்.
பொதுவாக நாங்க anxiety disorders சொல்லி சொல்ற நேரம் எங்களுக்கு மனசுக்கு படுறது அல்லது எங்களுக்கு பரிச்சயமானது என்ன அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு 2 மினிட்ஸ் நாங்க கொஞ்சம் கதைப்போம். அப்ப நீங்க செக் பண்ணலாம் அல்லது மைக்கோ ஆன் பண்ணி கதைக்கலாம். பொதுவாக anxiety disorders சொல்லி சொல்ற நேரம் எங்களுக்கு விளங்குறது என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் கதைப்போம் நாங்க. இதுல இருக்கீங்களா? எங்களோட டைம் போய் கொண்டிருக்குது. யாருக்காவது சொல்லலுமா? anxiety disorders சொல்ல பிரதானம் எங்களுக்கு பண்றது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். நான் கதைங்க. சார் ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்று சொல்றது வந்து அளவுக்கு மிச்சமாக ஒரு பதற்றம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி அல்லது எதிர்காலத்தை பத்தின ஒரு பதற்றமும், அந்த பதற்றத்தை எங்களால அந்த மைக்க அவங்க கொஞ்சம் ஓகே சார் அத மியூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஃபௌசனாடி அன்மியூட் பண்ணுங்க முபஸ்ஸிர். அன்மியூட் பண்ணுங்க. இல்லாட்டி அவங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே ரைட் சார். ஆங்ஸைட்டின்றத வந்து நாங்க அளவுக்கு மிஞ்சின பதற்றம் அப்படின்றதுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த பதற்றம் வந்து எங்களுக்கு தீங்கு விளைவிக்குது, எங்களுடைய அன்றாட வேலைகள்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படி என்று தெரிஞ்சாலும் கூட எங்களால் அது அந்த வொரிய வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலாது. அதைத்தான் வந்து நாங்க ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதோட இந்த டைம்ல பதற்றம், அந்த பெல்பிட்டேஷன் மாதிரி இருக்கும், டயர்ட் ஆகுற மாதிரியான ஒரு நிலைமை, ரெஸ்ட்லெஸ்ஸா நாங்க ஃபீல் பண்ணுவோம். அதோட மசில் டென்ஷன்ஸும் இதுல ஒரு சிம்டமாக எங்களுக்கு எடுக்கலாம். ஓகே, அது சரி. ஓகே, வெரி குட். உங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்தது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆங்ஸைட்டிங்கிறதுக்கும் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ங்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் கிடைக்குதா, வேறுபாடு கிடைக்குதா? இன்னொருத்தர் கதைக்கலாம், வேற ஆக்களும் கதைக்கலாம். 40 பேர் இருக்கிறோம் நாங்க. இந்த எனக்கு மெடிக்கல் இதுபடி நான் நினைக்கிறேன் ஆங்ஸைட்டின்னா அந்த நேரத்துல வர்றது, டிஸார்டர்ன்னு சொன்னா அந்த குரோனிக்கலா இருக்கிறது. ஓகே, அப்படியே தான் இருக்கணும். இப்ப ஒருத்தர் இதுல செக் பண்ணிக்கிறாங்க என்றால் ஃபீலிங் ஆஃப் anxious, fear, nervousness for social event சொல்லி போட்டுக்கிறாங்க, ஈவென்ட்ஸ் சொல்லி. இப்ப நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆங்ஸியஸ்ங்கிறதுக்கும் நர்வஸ்னஸ்ங்கிறதுக்கும் இடையில ஏதாவது டிஃபரெண்ட் அல்லது ரெண்டும் ஒன்று தான், அல்லது ஆங்ஸைட்டிங்கிறது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு பார்க்க வரல. கொஞ்சம் இதுக்குள்ள வாரத்துக்காக வேண்டி நான் சும்மா அப்படி கேட்கிறேன். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி. பட் உங்களுக்கு தெரிஞ்ச அதை ஷேர் பண்றதுதானே இது இன்புட் மாதிரி தானே. ஒரு கேள்விக்கு ஆன்சர் யாரும் வித்தியாசம் நினைச்சு கொள்ள வேணாம். நாங்க எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு போறோம் இந்த வகையில. ஸோ ஆங்ஸைட்டிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு வாரதுங்கிறது, ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் குரோனிக் சிச்சுவேஷன் சொல்றதுங்கிறது மெடிக்கல் டேர்ம்ல நாங்க அப்படி பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, இந்த செட்ல நர்வஸ்னஸ் அதே மாதிரி ஆங்ஸியஸ் ரெண்டு பதப்பிரயோகங்கள் இது. அது ரெண்டும் ஒரு விஷயத்தை குறிக்குமா அல்லது ரெண்டும் டிஃபரெண்டா? அது அது கொஞ்சம் யாருக்காவது சொல்லிடுமா? நார்மலி வரக்கூடிய நர்வஸ்னஸையும் விட இது கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். இதுல ஒரு அந்த ஆன்ஷியஸ்னஸ் ஒன்றிக்கும், அதோட எக்ஸசிவ் ஃபியர் வந்து மேலோங்கி இருக்கும். அந்த நர்வஸ்னஸ்ன்றது வந்து ஒரு ஒரு சம் கைண்ட் ஆஃப் நார்மல் ஃபீலிங்கா பார்க்கப்படுற நேரம், ஆன்சைட்டின்ற டைம் கையில இந்த ஃபியரும் ஆன்ஷியஸும் கொஞ்சம் ஹை ஆயிக்கும். ஓகே, வெரி குட், தேங்க்ஸ். அப்ப அப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நாங்க கொஞ்சம் நீங்க கதைச்ச விஷயம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நாங்க அப்ப கொஞ்சம் போவோம் உள்ளுக்கு. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட நாங்க சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்க்கு வருவோம். ரைட்?
அப்ப இது ரெண்டும் இதுதான். அதாவது நர்வஸ்னஸ் அண்ட் ஆங்ஸியஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு நாங்க பாக்குற நேரம் நீங்க அப்ப சொன்னீங்க. அதாவது நார்மல் ஆங்ஸைட்டிங்கிறத இதுல பயன்படுத்துறாங்க. அதுக்காக வேண்டி நாங்க இதை விளங்கி கொள்றதுக்கு இது வந்துட்டு மெடிக்கல் டேர்மோ அல்லது இப்படி ஒரு டெர்மினாலஜியோ இல்லைன்ற ஒரு இருந்தாலும் விளங்கி கொள்றதுக்காக வேண்டி இப்படி விளங்குறாங்க. இப்படின்னா நார்மல் ஆங்ஸைட்டி வந்து ப்ராப்ளம் ஆங்ஸைட்டி அல்லது எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டின்னு சொல்லி நீங்க தேடினீங்களாம்னா அதுக்கு வரைவிலக்கணங்களோ அல்லது அப்படி ஒரு பதப்பிரயோகம் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறேன்னா இருக்காது. நாங்க இருந்தாலும் நாங்க இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் விளங்கி கொள்றதுக்காக இப்ப நார்மல் ஆங்ஸைட்டிங்கிறது அல்லது நர்வஸ்னஸ் அதுக்கு சொல்லுவோம் நார்மல் ஆகிக்கிறது. ரைட், அது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு சிச்சுவேஷன்ல குறிப்பிட்ட ஒரு ஈவென்ட்ஸால அது விட்டு விட்டு ஏற்படக்கூடிய கண்டினியூ ஆகிக்காது. பட் அது ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும், எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரைட், அடுத்தது ப்ராப்ளம் ஆங்ஸைட்டி அல்லது ஆங்ஸியஸ் சொல்லி வார நேரம் வந்துட்டு டெய்லி லைஃப் அதை எங்களை பாதிக்கக்கூடியதாக அதுல தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இரஷனல் ஆகிக்கும், அது ஒரு காரணவாத அடிப்படையில இருக்காது. அதே மாதிரி குரோனிக்காக இருக்கும், அது கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு தாக்கம் செலுத்தக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். அதை நீங்க அப்படியே சொன்னீங்க. இப்ப இந்த நார்மல் ஆங்ஸைட்டிங்கிறது இந்த ஒரு யாருக்காவது ஒரு உதாரணம் சொல்லிடுமா? அது எப்படி அது பெனிஃபிஷியலாக எங்களுக்கு இருக்கும்ங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம் யாராவது? நாங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணிப்போம், இது எங்களுக்கு தெரிஞ்சது. சார் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பேச வேணும்னு சொன்னா ஒரு என்சைட்டி வரும். அப்ப நாங்க அதுக்காக ஆயத்தம் செய்வோம். அத நாங்க பிரயோசனமானதுன்னு சொல்லலாம். எக்ஸாமுக்காக வேண்டி நாங்க ரெடி ஆகிறத ஒரு உதாரணமாக சொல்லலாம். வெரி குட். இதுலயும் அப்துல் ஹாஜி அவரும் எக்ஸாம் டைப் பண்ணிக்கிறார். வேற என்ன ஃபன்னான சில உதாரணங்கள் சொல்லலுமாடா? எங்களுக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் அப்படி கலகலப்பு அப்படிங்கிறதுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெட்டிங்டா பொன் பார்க்க போவாங்க, மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் சாதாரணமா இருப்பாங்களா அல்லது ஆங்ஸியஸ் இருக்குமா அல்லது நர்வஸ்னஸ் இருக்குமா? சார் மாப்பிள்ளைக்கு டீ கொண்டு போய் கொடுக்க சொன்னா கையெல்லாம் நடுங்கும் முதல். அது சரி, அது அந்த டைம்ல இருக்கும். ஓகே, ஆனா அது கண்டினியூவாக இருக்காது. அப்படி ஈக்கிறது வந்துட்டு இருக்கும். அது இல்லாம சில இந்த ப்ரொபோஸ் பண்ற நேரம், ப்ரொபோசல கேள்விப்படுற நேரங்கள்ல அன்றைக்கு நைட்டுக்கு தூக்கம் போகாது, வயிற்றுல பட்டர்ஃப்ளை பறந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன மாதிரியான சில இதுகளை நம்ம வந்துட்டு அந்த டைம்ல இருக்கக்கூடியதுல நாங்க நார்மல் ஆங்ஸைட்டி சொல்லுவோம். பட் அது எங்களுடைய டெய்லி லைஃபை பாதிக்குமாண்டா அல்லது நாங்க பிள்ளையான விளக்கம் உண்டாங்க நாங்க கொடுத்து அது எங்களுக்கு ரெஷனல் ஆகிருக்குமாண்டா அல்லது ஒரு குரோனிக் ஆகிருக்குமாண்டா அது வந்துட்டு நாங்க சொல்லுவோம் ப்ராப்ளம் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டிராவலிங் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எஸ், ஒரு பயணம் கொண்டு போற நேரம் அல்லது ரோட்டை கிராஸ் பண்ற நேரம் எங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும் அல்லது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ரோட்டை கிராஸ் பண்ற நேரம் மிச்சம் கவனமாக நாங்க பார்த்து அப்படி கிராஸ் பண்ணிட்டு போவோம். அந்த நர்வஸ்னஸ் இல்லைண்டால் அப்படி ஒரு இது ஒன்று இல்லைண்டா எங்களுக்கு வந்துட்டு நாங்க சரியாக அவதானமாக இருக்க மாட்டோம். அதனால அது பெனிஃபிஷியல்ஸ் நாங்க சொல்லுவோம். அது எங்களுக்கு பிரயோஜனமாக அமையக்கூடியது. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம் ஆகிக்கலாம், மற்ற விஷயங்கள் ஆகிக்கலாம், பயணம் ஆகிக்கலாம். அப்படி ஒரு இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க இறங்க வேண்டிய இடத்துல இறங்க மாட்டோம், அப்படி எங்கேயாவது போயிடுவோம். இந்த மாதிரியான அது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கு. அடுத்தது ரெஷனல் ஆகியும் குரோனிக் ஆகிருக்கும். இதுதான் அதோட டிஃபரெண்ட். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க பாக்குறதா என்னன்னு ரைட். ஸ்கிரீனை பார்க்க இயலாம இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது சிக்கலிக்குதா? எஸ், நியூ ஸ்கிரீன் தெரியுது சார். யூனிவர்சிட்டி தெரியுது சார். ஓகே, யாரோ ஒருத்தர் டைப் பண்ணிக்கிறாங்க ஸ்கிரீன் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம் என்னென்றால், ஓகே அப்ப இதுல நாங்க பார்ப்போம் நர்வஸ்னஸ்ங்கிறது நீங்க சொன்ன இப்ப உதாரணமா இருக்கான். ரைட், அதுக்கு இன்னைக்கு நேச்சுரல் ரியாக்ஷன் டு சிச்சுவேஷன்ஸ். அப்ப எங்கட இயற்கையாகவே அது வருது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நாங்க நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ங்கிறது தான் நர்வஸ்னஸ் நாங்க சொல்லுவோம். அதுல நினைக்கிற படத்துல காட்டிக்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய உதாரணங்களுக்கு இது எக்ஸாம் ஆகிக்கலாம் அல்லது இந்த ரெபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் ஆகிக்கலாம்,
அது இல்லாம ஒரு பப்ளிக்ல ஒரு ப்ரோக்ராம் செய்யறதாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்டர்வியூக்கு நாங்க நடந்து போறதாக இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ ரூமுக்குள்ளுக்கு வராங்களுக்கு போறதாக இருக்கலாம். அப்ப அப்படி போற நேரங்கள் இந்த டைம்ல வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் ஈக்கும். அப்ப அதே நேரம் நாங்க பிசிக்கல் சென்சேஷன் வந்துட்டு அந்த டைம்ல ஈக்கிற நேரம் நாங்க பார்த்தோம்னா எங்களோட வாய் காஞ்சி போற மாதிரி, கை வேர்த்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி அப்படி வந்து பிசிக்கல் சென்சேஷன் சொல்றது. அது மாதிரி ஃபீலிங்னு சொல்லி எங்களுக்கு பாக்குற நேரம் அன்கம்ஃபர்டபுள் ஆகியும் அன்கண்ட்ரோலபிள் ஆகியும் அந்த டைம்ல, ரைட், அந்த டைம்ல சிச்சுவேஷன். அதே மாதிரி என்ன அம்சம் என்றால் எவ்ரிடே லைஃப் வந்துட்டு என்ன அம்சம் அது பாதிக்க என்ன சொல்றா அதை நாங்க நோமல்னு சொல்லுவோம். அப்படி நோமல்ங்கிறதுக்கு நாங்க நர்வஸ்னஸ் சொல்லுவோம், அல்லது நோமல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்ஸைட்டி பிரச்சனையா? ஆங்ஸைட்டி பிரச்சனை இல்லை, ஆனால் ஆங்ஸைட்டி ஒரு பிரச்சனையாக மாறும்போதுதான் அது எங்களுக்கு பிரச்சனையாக வருவது நாங்க இதுல இருந்து பார்க்கிறோம். ரைட், அப்ப நாங்க அதை குயிக்காக நான் போறோம். அப்ப ஆங்ஸியஸ்ங்கிறது இதோட டிஃப்ரெண்ட் ஆகுது, ரைட். பிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படி இருக்கிறது அதே மாதிரி அதுக்கு தள்ளி நாங்க பார்க்குற நேரம் வந்துட்டு என்ன அம்சத்துலடா எங்களை அந்த இடத்த வந்துகிட்டு நாங்க அவ்வளவுக்கு போகக்கூடாதுன்னு எங்களை தடுக்குமாம்டா, அதாவது அவாய்ட் பிளேசஸ், கட்டா நிர்பந்தமாகும் அங்க போவானாம் அப்படின்னு நல்ல ஒரு சிச்சுவேஷனை அல்லது ஒரு இடத்தை தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டி தவிர்த்து கொள்ளணும்ங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அடிக்கடி ஏற்படுமாம்டா. அல்லது வந்துட்டு என்ன என்றால் ஸ்டிமுலேட் திஸ் அன்கம்ஃபர்டபுள் சிம்டம்ஸை வந்துட்டு அது உருவாக்குமாண்டா, அது வந்துட்டு நாங்க சொல்லுவோம் என்னது ஆங்ஸியேஷன் சொல்லுவோம். அப்ப அது நர்வஸ்னஸ் இல்லை, அதை தாண்டினது சாதாரணமாக மாறுறது கண்டினியூவாக எங்களுக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேணாம், குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு முகம் கொடுக்க இல்லாம எங்களுக்கு வித்தியாசமான அந்த சிம்டம்ஸ்களை உருவாக்குமாண்டால் டே டு டே லைஃபை பாதிக்குமாண்டா அதுக்கு நாங்க ஆங்ஸியேஷன் நாங்க சொல்லுவோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நாங்க பார்த்துட்டு பாருங்க. These feelings and negative coping behaviors eventually being to interfere with your day-to-day life. அப்ப இப்படியான உணர்வு அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த சிச்சுவேஷனை தவிர்த்து கொள்வோம் அப்படிங்கிற அல்லது வித்தியாசமான அன்கம்ஃபர்டபுள் சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு சொன்னால் இதுகள் வந்துகிட்டு இந்த நெகட்டிவ் கோப்பிங் பிஹேவியர்ஸ், போகப்படாதுங்கிற ஒரு பிஹேவியர்ங்கிறது நெகட்டிவ் கோப்பிங் பிஹேவியர்ஸ், அங்க போகாம தான் நல்லா இருக்குமேங்கிறது. அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சம்னா நாங்க அந்த ஃபீலிங்ஸ் இதுகள் எல்லாம் வந்துட்டு என்ன அம்சம் அது டே டு டே லைஃப் பாதிக்குமானால் அது ஒரு ஆங்ஸியஸ் நாங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம், என்ன ஒரு டாக்டர்கிட்ட போறோம், இப்ப டாக்டர் ஒரு ஆள்கிட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றிக்குது, அல்லது நாங்க அதால கொஞ்சம் பாதிக்கப்படுகிறோம், அல்லது ஒரு பயந்திக்கிறோம்ங்கிற ஒரு டாக்டர்கிட்ட குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட போறதுக்கு நாங்க பயப்படுறோங்கிறது நாட் இஷ்யூ. பட் யாருக்கிட்டையுமே போக விரும்பலன்னு சொல்லி வாழ்க்கை அது ஒரு பிரச்சனையானது, ஒரு அது ஆங்ஸைட்டி டிசார்டர்ன்னு சொல்லி நாங்க இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாரம். அதான் ஆங்ஸியஸ் சொல்றோம். அப்ப ஆங்ஸைட்டிங்கிறது என்னன்னா அது ஏற்கனவே சொன்னது தான் சாராம்சம் சொல்றோம், அது நார்மலாக இருக்கும். பட் அது வந்துட்டு என்ன செஞ்சோம்னா மொடரேஷனாக இருந்தா நார்மல் ஆகிக்கும், அது தொடர்ந்து அதாவது கன்ஸ்டன்ட் ஆகிக்கும். அது ஓவர்வெல்மிங் ஆயிருந்துன்னு சொன்னால் அந்த ஒரி வந்துட்டு என்ன ஒரியும் பயமும் கவலையும் பயமும்ங்கிறது வந்துட்டு எங்களோட ரிலேஷன்ஷிப், டே டு டே லைஃப், எங்களுடைய ஸ்கூல் செட்டிங், இதுகள் எல்லாத்தையும் அது வந்துட்டு நம்ம நார்மல்ங்கிறத தாண்டி போகணும்னா அது ஆங்ஸைட்டி டிசார்டர்னு நாங்க சொல்லுவோம். ரைட், அப்ப அதுதான் நான் சொல்றேன், இதுக்கு கணக்கு விளக்கம் தேவையில்லை. நார்மல் ஆங்ஸைட்டிக்கும் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்க்கும் இடையில நாங்க பார்க்கறதாக இருந்தா லென்த் ஆஃப் டைம், nervousness and when the nerve wracking situation is over. குறிப்பிட்ட எக்ஸாம் ஒன்று முடிஞ்சிட்டுனால் அல்லது நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு டீ எடுத்துக்கு போறதுங்கிறது அதை பார்க்கிறவருக்கு சாரி அது அந்த டைம் முடிஞ்சிட்டுன்னு ரோட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம்டா, ஒரு இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிட்டுன்னு சொன்னா இப்படி அந்த விஷயங்கள் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா அது முடிஞ்சிடும். ரைட், அப்ப அதுவும் வந்துட்டு என்ன அம்சம்னா அதுல அது கூட இருக்குமாம். ஆங்ஸைட்டி இஸ் பெர்சிஸ்டன்ட், அது தொடர்ந்து இருக்கும், அதுல இன்டென்சிட்டி அதோட செறிவு அல்லது அதுல இது வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அது கண்டினியூவாக போகாம இருக்கணும்னா அந்த விஷயம் வந்துட்டு என்ன நாங்க ஆங்ஸைட்டி டிசார்டர் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அதுல இன்டென்சிட்டி அதையும் வச்சு அல்லது ஃபோக்கஸ் சொல்லி நாங்க சொல்லுவோம். ரைட், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மற்றும் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துடைய நடந்து முடிஞ்சதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நர்வஸ்னஸ் சொல்லியும் அது பொதுவாக நாங்க ஜெனரலைஸ் பண்ணுவோம் சொன்னால் அது ஆங்ஸைட்டி டிசார்டர் நாங்க சொல்லுவோம். அப்ப
லென்த் ஆஃப் டைம், இன்டென்சிட்டி, ஃபோக்கஸ், இது மூணையும் வச்சுக்கொண்டு இது மூன்றும் நார்மலை விட தாண்டி போகும் அம்சத்தினால் இதுக்கு நாங்கள் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் நாங்க சொல்லுவோம். ரைட்? அப்ப கவனமாக நாங்க பார்க்கணும் என்றால் நார்மலா ஆங்ஸைட்டிங்கிறது கட்டாயம் தேவை, அது எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. பட் அது ஓவர் லிமிட் தாண்டும் அதுக்கு டிசார்டர் சொல்றது. அப்ப இதை நாங்க ரெகக்னைஸ் பண்றதுக்கு நிறைய பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது. அது வந்துட்டு என்னன்னா ஹார்ட் ரேட் கூடுதலாகிக்கும், மூச்சு வாங்குறது மாதிரி இருக்கும், வேர்க்கிறது ஈக்கும், நடுக்கம் ஈக்கும், அதே மாதிரி மூச்செடுக்க கஷ்டமாகிக்கும். இப்படியானதுகள் இருக்குமாம்டா ஒருத்தருக்கு கண்டினியூவாக அடிக்கடி வருது அமைச்சிருந்தால் அது நாங்க எங்ஸைட்டிங்கிறத கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணிடும். அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங் ஆஃப் ஃபியர் அண்ட் anxiety that are out of proportion to the actual threat. ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது இவ்வளவுதான் பயத்தை ஏற்படுத்த முடிகிற நேரம் அதுல வீரத்தை தாண்டி எங்களுக்கு அது பயமாக அல்லது ஒரு பதகளிப்பாகி போட்டால் அது டிசார்டர் சொல்லுவோம். காரணமற்ற பயம் அல்லது கவலை இதுகளை நாங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒப்ஜெக்டுக்காக இருக்குமாம் அல்லது சிச்சுவேஷனுக்காக இருக்குமாம். காரணமற்ற பயமும் கவலையும் வித்தியாசமான பொருட்கள் அல்லது சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்க அதை உணர்ந்து கொள்ள இயலும். அதே மாதிரி வந்துட்டு என்ன பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அதிக அளவான பதகளிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன் நாங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன் அல்லது வித்ட்ரோவிங் ஃப்ரம் சோசியல் சிச்சுவேஷன்ஸ் ஓ ஐசோலேட்டிங் நாங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இதுகள் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வருமாட்டா, தவிர்த்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருமாட்டா, அதுகளை நாங்கள் சொல்லலாம். அது மாதிரி இந்த எரிச்சல் இது மாதிரியான விஷயங்கள் வரும், தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் வரும். அதே மாதிரி எங்களுக்கு வயிற்று நோவு எங்களோட கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை மாதிரிகள் வாரது. அதே மாதிரி கொஞ்சம் அன்ஈசி எங்களுக்கு நோமல் இல்லாம அல்லது கவலையாக நாங்கள் இது பண்றது, ஒன்றுல கன்சென்ட்ரேட் பண்றது எங்களுக்கு கஷ்டமாயிக்கிறது. அதே மாதிரி வந்துட்டு என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளையும் டாஸ்கை எங்களுக்கு சரியான முறையில செய்யறதுக்கு கஷ்டமாகிக்கும் அம்சத்தினால். அதே மாதிரி இன்டர்பர்சனல் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எங்களுக்கு ஆளுடை தொடர்பு பிள்ளைகளோட மனைவியோட வேலை செய்யற இடங்கள்ல இதுகள் எல்லாம் கஷ்டமாகிக்கும் அம்சத்தினால் எங்களுக்கு வந்துட்டு anxiety டிசார்டர் இருக்குதுங்கிறத எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி கொள்ளலாம். பட் எங்களுக்கு கொஞ்சம் போய் பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் ஆளை சந்திச்சா நல்ல லெவலுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறத வச்சு ஒருத்தர் என்ன செய்யணும் பார்க்கணும்ன்ற சில விஷயங்கள் சொல்றது பார்க்கறது. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க பார்க்கிறோம் இது பொதுவாக நாங்க சொல்லுவோம். அப்ப இதுகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க ஒரு ஆளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவோம். குறிப்பாக ஒருத்தருக்கு டே டு டே லைஃப் டெய்லி டாஸ்கை வந்துட்டு கொண்டு போறதுக்கு கஷ்டமாயிக்குமாண்டால் அப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமை வரும். சின்ன பிள்ளைகளுக்கு பாக்குற நேரம் வந்து என்னென்றால் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் இன் சில்ட்ரன்ங்கிறது வந்துட்டு இப்படி ஒன்று கன்சென்ட்ரேட் பண்றதுல சிக்கலாகிக்கும், அடுத்தது தூங்குறதுக்கு கஷ்டமாயிக்கும், அடுத்தது அவங்களுக்கு என்ன தூக்கத்துல அவங்களுக்கு சரியான ஆழ்ந்த தூக்கம் இல்லாத கனவுகள் அவங்கள விரட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எரிச்சல் வார மாதிரி திடீர் கோபங்கள் வார மாதிரி அப்படி அந்த மாதிரியான இஷ்யூஸ்கள் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சத்தினா டென்ஷனாக இருப்பாங்க, அடிக்கடி அழக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன அம்சத்தினால் நாங்க எந்நேரம் பார்த்தாலும் ஒரு வகையா இருக்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு கிட்ஸுகள் நாங்க அப்படி பார்க்கிற நேரம் கூட எங்களுக்கு வந்துட்டு என்னென்றால் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்க ஃபர்தர் நாங்க டிஸ்கஷன் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனலோடங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்படி யாராவது வந்து கதைப்பாங்க அம்சத்தினால் நாங்க கொஞ்சம் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றது, அவங்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சு கொள்றது, ஒரு டூலை கொடுத்து நாங்க செக் பண்ணி பாக்குறதுங்கிறது இந்த இடத்துக்கு தான் எங்களுக்கு தேவைப்படும். அவங்கள கைட் பண்ணலாம். ரைட். நாங்க ஏற்கனவே சொன்னது இந்த சின்ன பிள்ளைகளோட டீன்ஸ்னு சொல்லி வார நேரம் வந்துட்டு என்ன அம்சம் டீன் நாங்க அடல்ட்டுக்கு ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம், பிறகு கிட்ஸுக்கு பார்த்தோம். இப்ப டீன் வார நேரம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன தொடர்ச்சியான பயமிக்கும் அல்லது கவலைக்கும், என்னது ரூட்டீன் எஸ்பெக்ட் ஆஃப் தேர் லைஃப்ஸ், அவங்களோட வளமையான அந்த இது லைஃப் அது தொடர்பான அந்த ரூட்டீன் விஷயங்களோட அந்த அவங்களோட பார்வை அவங்களோட தோற்றப்பாடுகளோட அந்த விஷயத்துல வந்துட்டு அவங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஃபியர் அண்ட் வொரிஸ் தொடர்ச்சியான பயமும் அவங்களுக்கு கவலையும் இருக்கும். சரி, அதோட சேர்த்து வந்துட்டு என்ன அம்சம் சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இதுகளோட இருந்து அவங்க விலகி கொள்வாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சம் சொன்னால்
எரிச்சல் ஊட்டுறது, எரிச்சலாக இருக்கும், இந்த மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்துகிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கும், ஸ்கோர் குறைய வரும், அல்லது வேற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போற மாதிரி திடீர்னு ஸ்கூலுக்கு போறதுக்கு மறுப்பாங்க, தூக்கத்துல பிரச்சனை இருக்கும், சில நேரங்கள்ல அவங்க சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்கும், ட்ரக் அபியூஸ், அதோட சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரிகள் இருக்கும் அம்சத்துல நாங்க வந்துகிட்டு அவங்களுக்கு anxiety disorder சீக்கலாம், இந்த further checking அல்லது மற்ற விஷயங்களும் போகலும் வைக்கும். இப்படி இதுதான் பொதுவாக நாங்க வந்துகிட்டு காமனாக நாங்க சொல்ற விஷயம். இப்படியாக இருக்கிற பொதுவாக நார்மலாக இருந்தாலும் இந்த anxiety disorders சொல்லி வார நேரங்கள்ல ஒவ்வொருக்களையும் சந்தர்ப்பத்துக்கும் அவங்களோட சில சில சிம்டம்ஸையும் நாங்க வச்சுக்கொண்டு நாங்க வந்துட்டு பல வகையாக இதை பிரிக்கிறோம். அப்படி பாக்குற நேரம் வந்துட்டு என்ன அவசியம், இதுல ஒரு வித்தியாசமான ஒரு 6-7 டைப்ஸ் ஈக்கிறது நாங்க பாக்குறோம். அப்படி பாக்குற நேரம் அது நாங்க பார்த்தோம். anxiety disorders வந்துட்டு உண்டு, இது சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு வித்தியாசமான இதுல பிரிவுகளை நாங்க பார்க்கிறோம். அப்படி பாக்குற நேரம் ஜெனரலைஸ்ட் anxiety disorders GAD நாங்க சொல்லுவோம், obsessive compulsive disorders OCD நாங்க பார்க்கிறோம், panic disorders இருக்குது, social anxiety disorders இருக்குது, phobia related disorders இருக்குது, ரைட். அதே மாதிரி separation anxiety disorders இருக்குது, post traumatic stress disorders இருக்குது. இதுல என்னமும் phobia related ஆனதுல வந்துட்டு நாங்க இன்னமும் நிறைய வகைகளை நாங்க சொல்லலாம், ரைட். அதுல எத்தனையோ வகையான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது, ரைட். தானட்டோபோபியா இருக்குது, பாஸ்மோபோபியா இருக்குது, இப்படி நெக்ரோபோபியான்னு சொல்லி இருக்குது. தானட்டோபோபியாவும் நெக்ரோபோபியாவும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும். இந்த இப்ப பாஸ்மோபோபியா நெக்ரோபோபியான்னு சொல்லி அப்படி ஏதாவது தெரியுமா யாருக்காவது? அது சம்பந்தமா சொல்லலுமா? சும்மா ஒரு பிரேக் மாதிரி நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். டெத் அண்ட் anxiety டிசார்டர், இல்னஸ் anxiety டிசார்டர், இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள நிறைய வகைகள் சின்ன சின்ன பிரிவுகள், ரைட். அப்ப டெத் anxiety நாங்க சொல்லுவோம் தானட்டோபோபியான்னு சொல்லி. நெக்ரோபோபியாங்கிறதும் அப்படித்தான், அவங்க மையவாடி அல்லது அடக்க ஸ்தலங்கள்ல இந்த இது அப்படி போடுறதுக்கு அந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டு அப்படி வரக்கூடிய சில பிரச்சனைகள் நாங்க சொல்லுவோம், ரைட். அப்ப இப்படி இப்ப நாங்க anxiety disorders anxiety என்ன நார்மலாக இருந்தா எப்படி இருக்கும், அது ஒரு டிசார்டராக இருந்தா எப்படி இருக்கும், அது நாங்க எப்ப நாங்க அதுகளை என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகளை நாங்க பார்த்து கொள்ளலாம், பொதுவாக காமனாக என்னென்ன இருக்கும்ன்றதை நாங்க பார்த்தோம். அது அடல்ட்ஸுக்கு எப்படி இருக்கும், கிட்ஸுக்கு எப்படி இருக்கும், டீனேஜர்ஸ்க்கு எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே நாங்க பார்த்துட்டு வந்து இது ஒவ்வொரு சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிக்கும் வித்தியாசப்படும், அல்லது அதனுடைய சிம்டம்ஸை வச்சு நாங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவோம். அந்த வகையில வந்துட்டு என்ன ஒரு 7 வகையான வித்தியாசங்களை நாங்க பார்த்துக்கிறோம். இப்ப நாங்க பார்க்க போறது வந்துட்டு என்ன அம்சம்னா இதுக்குள்ளுக்கு வந்துட்டு என்னன்னா சோசியல் anxiety disorders. இது சோசியல் ஃபோபியான்னு சொல்லி சொல்லப்படுது. DSM-5ல சோசியல் anxiety disorder சொல்லி இப்ப சொல்றது நாங்க பார்க்கிறோம், ரைட். இதுகள் மற்ற விஷயங்கள் தொடர்பாக நாங்க அடுத்த இதுகள்ல சில நேரம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். இப்ப நாங்க சோசியல் anxiety disorders சொல்லி பார்ப்போம், ரைட். அதுக்கு முன்னுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமாண்டா அல்லது ஏதாவது ஆட் பண்ணணுமாண்டாலும் நீங்க கதைக்கலாம். டைம் போய்க்கு இருக்குது. இது தெரிஞ்ச பகுதிங்கிறதால நான் மேலும் மட்டுமே சொல்லிக்கிட்டு வந்தேன். யாருக்காவது எட் பண்ணணுமா அல்லது ஏதாவது டவுட் கேட்கணுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த இதுக்குள்ள வந்து இதுல அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த anxiety disorders உரிய அந்த அதாவது அந்த அப்படி ஒரு சிச்சுவேஷன் அது anxiety டிசார்டரோட சம்பந்தப்பட்டது இல்லை, பட் அந்த anxious அல்லது நர்வஸ்னஸோட அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் எங்களுக்கு. அதாவது நாங்க சொல்லுவோமே ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்க அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோங்கிறதுல ஃப்ளைட் ஆர் ஃபைட்ங்கிற ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்ன செய்யணும் கண்ட்ரிபியூட் பண்ணுவோம்.
அது நார்மலான எங்களுடைய இருக்கிற ஒரு செட்டிங் அது. ஓகே சார். இன்னொரு டவுட் அப்படி என்ன இருக்கிறது டிசார்டர்னு எங்களுக்கு சொல்லல. அது ஒரு இயல்பானது. அது அத நாங்க டிசார்டர்னு சொல்லி எங்களுக்கு சொல்லல. இப்ப எனக்கு சார் எக்ஸாம்ஸ் சொன்னா ஒரு பயம் கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த எக்ஸாம்ல இருந்து எப்படி தப்பிக்கொள்றது அப்படின்னு பெரிய ஒரு இது தானே அது. ஆனா எக்ஸாம்ஸ ஃபேஸ் பண்ணிடுவேன். பண்ண போற நேரம் அதுல இருந்து தப்புவோமா, வேற எதுவும் காரணம் சொல்லி நின்றுவோமா அப்படின்னு வரும். அது எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் வரும். அது வந்து ஆங்ஸைட்டி டிசார்டருக்குள்ள வருமா, இல்லாட்டி அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் வரதால அப்படி இருக்கு? இப்ப நாங்க சொன்ன இந்த வரைவிலக்கணங்களை வச்சு நாங்க பாக்குற நேரம் ஒருத்தர் அதை ஃபேஸ் பண்ணிடுவாருன்னு சொன்னால் அது ஓகே, அந்த டைம்ல இருக்கும். பட் அவரு வந்துட்டு இல்ல இதை ஃபேஸ் பண்றது அவருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலுமா அதை நாங்க டிசார்டர் சொல்ல மாட்டோம். பொதுவாக கெட்டிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே எக்ஸாம்ல ஒரு பயம் உண்டிக்கும். பட் நாங்க இத தாண்டி போமான்னு சொல்லி அவங்க போவாங்களாம்னா அது ஒரு டிசார்டராக அது பார்க்கப்படும். பட் அவங்க தவிர்த்து கொள்ளுவாங்களாம்டா அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு அது ஒரு சிவியர் கண்டிஷன்ஸ் அல்லது ஒரு டிசார்டர் நாங்க அதுக்கு அல்லது கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை இது நாங்க எடுத்துக்கணும். இப்ப ஆங்ஸைட்டில மீக்கி தானே மைல்டு, மாடரேட், சிவியர் நீக்கி தானே. ஸோ நாங்க கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுங்கிறத நாங்க பார்ப்போம் அந்த இடத்துல. அப்ப அவங்களுக்கு நாங்க அதுகளை இது சொல்லிக் கொள்வோம். ஸோ உங்களுக்கு அப்படி ஒன்று ஈக்குதுன்னு சொல்லிட்டா ஏன்ங்கிறத நாங்க கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன செய்யலாம்ங்கிற கோப்பிங் மெக்கானிசம் எல்லாத்தையும் நாங்க அப்படி செய்யற நேரங்கள்ல அதுக்கான ரேஷனலான சில விஷயங்கள்ல காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சர் பண்றது, ரைட், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க வார நேரம் அது இல்லாம போகும். அதுக்கான பிராக்டிஸ் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யற நேரங்கள்ல அது அறவே இல்லாம போயிடும். அல்லது பல விஷயங்கள் நாங்க ஒவ்வொரு நாளும் இப்படித்தானே வந்திக்கிறோம், ஸோ இந்த டைமுக்கு இது வரும், பட் இது நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியாயிருமாண்டா ஓகே. பட் கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயமா நாங்க நார்மலா விட தேவையில்லை. ஆனா ஒருத்தருக்கு அந்த சிச்சுவேஷன் ஒன்று வந்து இல்ல நாங்க இப்படி ஒன்று வந்திக்குது, நாங்க இது நல்லா படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், ஸோ நாங்க நல்லா படிக்கணுங்கிற பாசிட்டிவ் ஃபீலிங் வருதாங்கல்ல, அது ஒரு என்சைட்டி தான். பட் அது நெகட்டிவ் இல்லை. அந்த சிச்சுவேஷனை வச்சு கொண்டுதான் நாங்க இன்னமும் சில காரணங்களை நாங்க பார்ப்போம். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவாய்ட் பண்றீங்க அல்லது அந்த சந்தர்ப்பத்துக்கு மட்டும் வருது, அது பெரிய ஒரு பிரச்சனையா வருது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு அது தாக்கம் செலுத்துதுனால் கான்சென்ட்ரேட் பண்ணணும், கவனிக்கணும். ஓகே அது ஓகே ஓகே பாருங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அது தாக்கம் செலுத்துதுன்னா கட்டாயம் கவனிக்க பண்ணணும். அது ஒரு அந்த மைல்டுல இருந்து அது உங்களோட ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குமே ஏற்ற மாதிரி அப்படியே. அப்ப நாங்க சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு போமா? சத்தமே இல்லை. இது எங்களுக்கு இல்லையோ தெரியா? Excuse me, sir. Excuse me, sir. சொல்லுங்க. அந்த ஹைட்ஸுக்கானது எப்படி சார்? இந்த உயரமான பிரதேசங்களுக்கு ஏறதுக்கு இருக்கிற ஒரு பயம் இருக்குதானே, அது வந்து அந்த உயரமான பிரதேசங்களுக்கு போறத அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டிசார்டருக்குள்ள வருமா? உதாரணமா எஸ், நாங்க இப்ப சார் அந்த பிரிட்ஜுக்குள்ள நடக்கிறது அதெல்லாம் ஃபோபியா என்ற விஷயத்துல அதுக்குள்ளுக்கு ஒரு 5 வகையான விஷயங்கள் வரும். உதாரணமா ஃபிளைட்ல போறது, இன்னொன்று இது பஸ்ல பொது இடங்களுக்கு போறது, பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துறதுல பிரச்சனைகள், பிளட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்செக்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி ஒரு 5 வகையா பிரிப்பாங்க. அதுல நான் ஸ்பெசிஃபிக், அதாவது ஸ்பெசிபிக்லயும் சிலத அதர்ஸ் ஒன்று உண்டு. அப்ப அப்படியான வகைகள்ல வார நேரங்கள்ல இப்போ நீங்க என்ன சொல்ற மாதிரி பிரிட்ஜ்ல போறது அல்லது லிஃப்ட்ல போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல வந்துட்டு இந்த அகோரபோபியா அதுக்குள்ளுக்கும் வரும்போது அப்ப அது சிச்சுவேஷனை பொறுத்து டிஃபரன்ஷியேட் நாங்க பண்ணி பார்க்கணும். அப்ப அப்படி வாரது வந்துட்டு என்னன்னா ஃபோபியாக்குள்ளுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ல இருக்கிற வகைகளுக்குள்ளுக்கோ ஃபோபியா ரிலேட்டட் டிசார்டர்ஸ்க்குள்ளுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்றாங்க, அறவே அப்படி போகாம அது எங்களுக்கு சொல்லலாம். அது மாதிரி ஃபோபியாக்குள்ள நிறைய தரப்பு தான் போச்சு. அதுக்கு ட்ரீட்மென்ட் எடுக்கணுமா சார் கட்டாயம்?
முக்கியமான அது அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்லி சொன்னால் உதாரணம் ட்ரிப் கொண்டு போகக்குள்ள அவங்களுக்கு பயமாகிக்குது மலையில வர்றதுக்கு மத்த மடைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது ட்ரிப் போகாட்டிலும் பிரச்சனை இல்லை அவங்களோட லைஃப்ல ட்ரிப் இல்லாம இருக்கும். ஆனா லெஃப்ட்ல போறதோ அல்லது பிரிட்ஜ்ல போறதோ தவிர்க்க முடியாதது கட்டாயமாக அப்படி ஒரு விஷயம் லைஃப்ல அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் டே டு டே லைஃப் அல்லது அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்டாயமாக அவங்க கவுன்சிலிங் அல்லது அதுக்கான இந்த இன்டர்வென்ஷன் கட்டாயமா செய்யறதுதான் நல்லது. அது அந்த கண்ணை மூடிட்டு சார் யாருடைய கையை பிடிச்சிட்டு போனா போக முடியும். மத்தபடி தனியா போறதுக்கு இயலாத சூழல். அப்ப அப்படி இருந்தா அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் செய்யணுமா? இப்ப என்ன பிரச்சனைடா கட்டாயம் அவங்களுக்கு என்னன்னா தேவை ஒன்று வந்துட்டு செஞ்சா அது ஒரு நார்மல் இல்லையே அது அப்நார்மல். அதோட சிவியரிட்டியை வச்சுக்கொண்டு நாங்க என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு எந்த அளவு இன்டர்வென்ஷன் கொடுக்கணும்ன்றத தீர்மானிக்கும். ஒரு ஆளை டிஸ்கஷன் பண்றது நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் டிஸ்கஷன் பண்றது அல்லது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆளோட டிஸ்கஷன் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வரது நல்லது. அவங்களோட அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் செஞ்சு பார்க்க அவங்க எவ்வளவு தூரம் அதுல ஈக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே நான் கொஞ்சம் ஆட் பண்ணட்டா வஹாப் பிரதர்? அஸ்ஸலாமு அலைக்கும் வஹாப் பிரதர். நான் கொஞ்சம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணட்டா அவங்களோட क्वेश्चंसக்கு? ஓகே ஓகே அவங்களுக்கு அப்படி ஆட் பண்ணா ஓகே? பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஓகே. என்னன்னா அவங்க வந்து ஹைட்ட தானே ஸ்பெசிபிக்கா இவங்க பேசுறாங்க. இப்ப கண்ணை மூடிட்டு இன்னொரு ஆளோட கையை பிடிச்சிட்டு போகலும்னு சொன்னா அவங்களுக்கு மேலுக்கு இருந்து கீழே பாக்குறதுதான் அவங்களோட பிரச்சனை. இல்லன்னு சொன்ன இப்ப அவங்களோட பாடியில அந்த கண்டிஷன் இல்ல, ஜஸ்ட் அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு கீழே பாக்குறதுதான் பிரச்சனை அவங்களோட. அப்ப அவங்கள செல்ஃப் ட்ரெயின் பண்ணினாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை இருக்கிறாங்க அவங்கள செல்ஃப் ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்க சைக்காலஜிஸ்ட்டையோ இல்லாட்டி ஒரு கவுன்சிலர்கிட்ட போக தேவையில்ல. அதுக்கு அவங்கள செல்ஃப் ட்ரெயின் பண்ணினா அதுல இருந்து கம் அவுட் ஆகலாம். அவங்க கைய பிடிச்சிட்டு இன்னொரு ஆளோட போகலாம் தானே, அது விளங்கு தானே. அத கைய பிடிச்சிட்டு இன்னொரு ஆளோட போறதுக்கு உரிய மென்டல் கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கிறதால கைய பிடிச்சிட்டு போறாங்க அவங்க. அப்ப அது அவங்களோட மெயின் பிரச்சனை மேல இருந்து கீழே பாக்குறது. சிலவங்களுக்கு அந்த ரோலர் கோஸ்டர்ல போறதுக்குரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ரோலர் கோஸ்டர்ல ஏறிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற கைய பிடிச்சிட்டு போவாங்க, ஏறுங்காட்டுல இருந்தும் கஷ்டம் உங்களுக்கு. அந்த இஷ்யூ தான் அவங்க பேசுறாங்க. ஓகே, நான் அதுதானே அவங்க பேசுறாங்க. அப்ப ஸ்பெசிபிக் போபியாங்கிறதுக்கு அந்த மாதிரி ஈக்கிற ஒரு விஷயம் தானே அது. அதாவது லிப்ட்ல போறது அல்லது இந்த பாலத்துல போற நேரங்கள்ல அல்லது மலை உச்சியில இருந்து அப்படி பாக்குறங்கிறது இது ஒரு பிரச்சனை வந்து கேட்டுன்னா எஸ் அது ஒரு பிரச்சனை தான். என்னாவது நோமல் இல்லை. பட் அதுக்கு என்ன செய்யணுங்கிற சம்பந்தமாக அதுல டென்சிட்டி எப்படி இருக்குது அல்லது அவங்க என்ன மாதிரிங்கிற சில விஷயங்களை அவங்க செல்ஃப் இது பண்றதுக்குரிய அல்லது வேற என்ன செய்யலாம்ங்கிற சம்பந்தமான அதை ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா நாங்க இந்த இடத்துல பெருசா கதைக்கு இல்லைன்ற வகையில தான் நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்றது நல்ல விஷயம் சொன்னோம். அப்ப எங்களுக்கு சம்திங் அவங்க ஹைட் பண்ணினாங்க அவங்களுக்கு செல்ஃப் இது ஒன்று செஞ்சதுனால ஓகேன்னு சொல்லி. பட் ஏதோ அவங்களுக்கு தேவைக்குது அது நோமல் இல்லைங்கிற ஒரு விஷயத்த நாங்க விளங்குறது தான் முக்கியம். ஓகே, தேங்க்ஸ். அப்ப வேற யாருக்காவது இல்லைன்னா நாங்க அடுத்ததுக்கு போலாம். அடுத்து ஏதாவது பிறகு கதைப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் சொல்லி வர்றது என்னன்னா சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ங்கிறது சோசியல் ஃபோபியான்னு சொல்லி சில நேரங்கள்ல சொல்லுவாங்க. இது என்ன அம்சத்துனா சோசியல் செட்டிங்ஸ்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபியர், அதாவது சாதாரணமான பயம்ங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் அப்படி இருக்கும். சின்ன சின்ன பயங்களுக்கும் மக்களுக்கு முன்னுக்கு போறதுக்கும் போற நேரங்கள்ல நாங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ தெரியாது, கதைக்கிற நேரம் ஏதாவது பிள்ளையா சொல்லிடுவாங்களோ தெரியாதுன்ற பயங்கள் இருக்கும். பட் அது எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா சோசியல் செட்டிங்ஸ் சொல்ற நேரம். சோசியல் செட்டிங்ஸ் என்று சொல்றது என்னன்னா ஒரு சில நேரம் அது வீட்டுல இருக்கிற ஒரு 4-5 பேராக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம், அல்லது அடுத்தாக்கள் இருக்கிற
இது மத்தாக்களோட சேர்ந்து ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நாங்க ஏற்படுத்துற அந்த செட்டிங்ஸ் எங்களுக்கு அது ஸ்கூலாக இருக்கலாம், வேலை செய்யற இடமாக இருக்கலாம், அல்லது ஒரு பப்ளிக் ஸ்பீச் ஆகிக்கலாம், ஒரு மேடையாக இருக்கலாம். அப்படி அந்த மாதிரியான சோசியல் செட்டிங்ஸ் நாங்க சொல்லுவோம். அதுகள்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபியர், அதாவது அளவுக்கு அதிகமான பயம் எங்களுக்கு வருதுன்னு சொல்லினால் அதுக்கு நாங்க சோசியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். இது சோசியல் ஃபோபியான்னு சொல்லியும் அது அப்படி ஒரு சில பயன்படுத்தப்பட்டு நாங்க பார்க்கிறோம். அப்ப அதுல இந்த இவங்களை நாங்க பாக்குற நேரம் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா, இது எல்லாம் இருக்குது. இதுல people with this disorder have trouble talking to people. அடுத்தவங்களோட கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். புதிய ஆட்களை சந்திக்கிறதுல அவங்களுக்கு சிக்கலாயிருக்கும். ஒரு கிளாஸ்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எழும்பி ஆன்சர் பண்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். அது அப்படியோ கடைசி வரைக்கும் இருந்துருவாங்க. ரைட். அதே மாதிரி ஒரு சோசியல் கேதரிங் ஒன்று இருக்குமா, சில நேரம் எங்கட பாசல சொன்னா வலிமா சாப்பாட்டுக்கு போக மாட்டாங்க, அல்லது ஒரு ஃபங்க்ஷன் செலுத்தினால் அதுக்கு போக மாட்டாங்க. அவங்க அப்படியே என்ன விடுங்க நான் இருந்துருவேன். வீட்டுல மகளுக்கும் பொதுவாக பொம்பளை பிள்ளைன்னு செஞ்சா அம்மாக்கு மகளுக்கும் சண்டை தானே இருக்குவாங்க. நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வரமாட்டியா, உனக்கு என்ன உனக்கு அப்படி எங்களுக்கு கூட வாரத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அங்க ஒரு ஃபைட் ஒன்று போய் கேட்கும். என்ன விடுங்க, எனக்கு வரமாட்டேன், எனக்கு அது செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஃபைட் வாரத்தை நாங்க பார்க்கிறோம். அப்படியெல்லாம் வீக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ல நாங்க பார்த்தோம்னா ஒரு மாணவர் மன்றத்துக்கு தேடுறதா இருந்துட்டா அது அவடத்துடைய முடிஞ்சு. ரைட். அப்ப அவருக்கு சில நேரம் தலைப்பு ரெடி ஆயிப்பாங்க, பர்சனாலிட்டி டிசார்டர்ஸுக்குள்ளுக்கும் வரும். இது அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இதுகள்லையும் வந்துட்டு என்ன அம்சத்தினால அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் உண்டு இருக்கும் அம்சத்தா அப்படி ஒரு விஷயமே இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக வந்துட்டு எப்படி இருக்கும் அம்சத்தினால அந்த அவங்களோட பயம் வந்துட்டு அடுத்தாக்கள் நம்மள மதிப்பிடுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை பத்தி ஏதாவது நினைச்சிடுவாங்க அப்படிங்கிற பயம் தான் இவங்களுக்கு கூடுதலாக இதுல இருக்கு. அதே இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துக்குது. என்ன விஷயத்துனா நான் சும்மா சொல்றேன். ஒருத்தர் எனக்கு என்னோட இந்த நேரம் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒரு ஒரு ஆபீசர் வந்துட்டு அவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அந்த ப்ரோக்ராம். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி போற நேரமே அவங்க அப்படியே நின்ற மாதிரி விழுந்துட்டாங்க. தலை சுத்தி விழுந்தா பக்கத்துல இருந்த இன்னொரு ஒரு லேடி, ஒரு ஆள் தானே, இன்னொரு லேடி வந்துட்டு அவங்கள அப்படியோ பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிக்கலன்னா அவங்களோட பிடரி வந்துட்டு ஸ்டேஜ்ல பட்டு அவங்க நினைக்கிறேன் ஏதோ ஒரு சிவியர் கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு அவங்க இப்ப அவங்களுக்கு ஓகே, பட் அந்த சிச்சுவேஷன்ல தாண்டி வந்துட்டாங்க. மிச்சம் அவங்க செல்ஃப் ட்ரைனிங் எங்கட எடுத்து அப்படி வந்துட்டாங்க. பட் அப்படி எல்லாம் இருக்குது இந்த இந்த பிரச்சனைகள். ரைட். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், இந்த அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்கும் என்னென்றால் இது வந்துட்டு காரணமற்றது அல்லது இதுக்கு இது காரணம் இல்லாததுங்கிறது தெரியும். ஆனால் அதுல வந்துட்டு அதுல இந்த வாரத்துக்கு அவங்களுக்கு எல்லாமே தனியா ரைட். அவங்களுக்கு அதுக்கு சக்தி இல்லாதவர்களாக அவங்க இருப்பாங்க. இன்னொரு ஆளோட துணையோட அல்லது அவங்களை சப்போர்ட் பண்ண நேரம் அல்லது அவங்களை ட்ரெயின் பண்ண நேரம் அவங்களுக்கு வரையணுமே இருக்கும். பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் நீக்க மாட்டாலும் நாங்க சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் சொல்லலாம். ரைட். அப்ப வெக்கம் ஒண்டிக்குது, சோசியல் ஆங்ஸைட்டி ஒண்டிக்குது. இப்ப இது ரெண்டையும் எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றது? அவங்களோட கவக்கலாம் குறித்த நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்ளணும். வெக்கத்தையும் இதையும் எப்படி நாங்க வித்தியாசப்படுத்தலாம்? சிலாக முன்னுக்கு போய் பேசுறது வெக்கமாயிருக்கு, அல்லது புது ஆக்களை கண்ணோடையும் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு கையை கொடுப்பாங்க. அப்ப நாங்க டைம் கருத்துல சொல்லுவோம். சோசியல் ஆங்ஸைட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சைல்ட்னஸ். நாங்க அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும். அது வந்துட்டு எங்களோட வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அது பழகுற நேரங்கள்ல அது கொஞ்சம் அந்த ஃபெஸ்ட்டுக்கு அவங்க வைக்கப்பட்டாலும் மர கழிச்சிட்டு போற நேரம் அவங்க ஃபெமிலியர் ஆகி அவங்கள அப்படியோ பேத்துருவாங்க. அல்லது ஃபெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம்னு சொல்ற நேரம் உதாரணமாக சொல்லலாம், நிறைய பேர் வாங்க தனிய கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று பேசி பழகினார்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்ரூம்ல இருந்து பேசினார்கள் எல்லாம் மீக்கிறாங்க நிறைய பேர்.
அதாவது ஒருத்தருக்கும் தெரியாம ரெடி ஆகணும், பேசணும் மக்களுக்கு முன்னுக்கு. அடுத்தது சுவரை பார்த்துட்டு பேசினேன் அப்படி ரெடியானாக்கள் அமைக்கிறாங்க. அந்த மாதிரியான நிறைய அப்படி பழகி வந்து இன்றைக்கு நிறைய பேசுறாக்களா இருப்பாங்க. ரைட். இந்த மாதிரியான அது வெக்கம் ஈக்கும் முன்னுக்கு சின்ன பயங்களோட அப்படி அந்த அவாய்ட் பண்ணி கொள்ற சந்தர்ப்பங்களுக்கு இப்ப ட்ரெயின் பண்ணி கொண்டாங்களாம்டா சரியா அப்படி அந்த அல்லது அந்த சிச்சுவேஷன் எப்பயும் அது வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சோசியல் என்சைட்டிங்கிறது வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனைகளை என்ன செய்யணும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ரைட். அதே மாதிரி அவங்களோட அவங்கள எந்த எபிலிட்டி, அதாவது அவங்களோட ஒர்க் லைஃப் ஆக்களோட சேர்ந்து வேலை செய்யறது, டீமாக சேர்ந்து ஒர்க் பண்றது, இந்த எபிலிட்டியை வந்து இல்லாம ஆக்கிடும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறதுக்கு அவங்களோட பழகிறது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. அடுத்தது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் அவுட் சைட் ஆஃப் தியர் ஃபேமிலி. குடும்பத்துக்கு வெளியில இருக்கிற ஆக்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கட்டி எழுப்புறது, இதுகள் எல்லாம் அவங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கு. அப்ப ஒரு தேவை உண்ட வேலை செய்யற இடத்துல தேவை உண்டோ கேட்கறதுக்கு, அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அப்படி வேலை செய்யறதுக்கு, கருத்துக்களை பரிமாறத்துக்கு, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். அது வெக்கத்தை தாண்டி அது தொடர்ச்சியாக இருக்கும். அது வந்துட்டு சோசியல் என்சைட்டி சொல்லலாம். அப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், யாருக்காவது எட் பண்ணணுமாம்னா இடையில நீங்க எட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுல சிம்டம்ஸ் நாங்க பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும் பிசிக்கல் சிம்டம்ஸ் நாங்க 3 வகையை பிரிக்கலாம். ஒன்று நாங்க என்னன்னு பார்ப்போம். அதுல பிசிக்கல் சிம்டம்ஸ் சொல்லி பார்க்குற நேரம் அவங்களோட கை வேர்க்கிறதாக இருக்கும், அல்லது வேர்வை அப்படி வரக்கூடியதாக இருக்கும், வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை குழப்பம் மாதிரி இருக்கும், அல்லது வாந்தி வாரது மாதிரி இருக்கும், தலை சுற்றி இருக்கும், ஒரு வெக்கத்தையும் தாண்டி ஒரு நாணம் நாங்க சொல்லுவோம், நாணுதல் நாங்க சொல்லுவோம், அது அப்படி இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஹார்ட் பீட் வந்துட்டு ஃபாஸ்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வாய்ஸ் வந்துகிட்டு ஒரு ஜாதி நடுங்கி குழம்பி ஷேக்கிங் வாய்ஸ் இருக்கும், ட்ரம்பிளிங் வாய்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி தலை சுத்துறது, தலைக்கு இடிக்கிறது, இந்த மாதிரியான தலைவுல நோவு மாதிரி இப்படி எல்லாம் வரக்கூடியதாக அவங்களோட பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இமோஷனல் பிஹேவியரல் சிம்டம்ஸ் சொல்லி சொல்ற நேரம் வந்துட்டு அவங்களோட பழைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இப்பயும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஆக்கள் கதைச்சது அல்லது சிரிச்சது, அவங்கள மட்டம் தட்டின மாதிரி அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு திரும்பி தலைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி சமூக ஈடுபாட்டுல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன இன்டென்ஸ் மிச்சம் கடுமையான பயம் அல்லது கவலையோட அவங்க இருப்பாங்க. சோசியல் சிச்சுவேஷன்ஸ் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதா இருக்கலாம், ஒரு வழிமாக்கு போறதா இருக்கலாம், அதாவது வெட்டிங்களுக்கு போய் சாப்பிடுறதா இருக்கலாம், அல்லது இப்படி ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்றதா இருக்கலாம். இந்த மாதிரியான சோசியல் சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க, மக்கள் கூட்டத்தை அவங்க தவிர்த்து விடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சம் என்றால் அவாய்டிங் பீயிங் தி சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். ஒரு ஆள் நாங்களை கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க 4 பேருங்கிறத வந்துட்டு அதுக்கு அவங்க ரெடி ஆக மாட்டாங்க, அதை தவிர்த்து. அதே மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு எஸ்கேப் பண்ணி கொள்வாங்க அல்லது லீவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சேஃப்டி பிஹேவியர்ஸ், அதாவது சோசியல் செட்டிங்ஸுக்கு போகாம அல்லது கலந்து கொள்ளாம அல்லது அதுல ஈடுபடாம இருக்கிறதுக்கான ஏதாவது சேஃப்டி பிஹேவியர்ஸை வந்துட்டு காரணங்கள் தேடுவாங்க, அது பயன்படுத்துவாங்க, அப்படியே விலகிடுவாங்க இந்த மாதிரி. ரைட். அதே மாதிரி சோசியல் சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு ஓவர் அனலைஸ் பண்ணுவாங்க, இது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்துட்டு இமோஷனல் அல்லது பிஹேவியரோட சார்ந்த விஷயம். காக்னிட்டிவ்னு சொல்லி வர நேரம் ஒன்று அவங்கள்ட்ட நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கும். எங்களுக்கு தெரியும் காக்னிஷன் வந்தாலே ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ன என்றால் அவங்க வந்துட்டு நெகட்டிவ் பிலீஃப்ஸ், இது எங்களுக்கு இயலாது அல்லது சாத்தியம் இல்லை அல்லது இதுல நாங்க பிள்ளையாயிருவோம், பிள்ளையான ஆட்கள் இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ரைட். அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சம் என்றால் நெகட்டிவ் பயஸ் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் தோட்ஸ் இருக்கும். ரைட். அப்ப இந்த மாதிரியான இது நம்பிக்கைங்கிறது வேற, தோட்ஸ்ங்கிறது எங்களுக்கு வேற. அது அப்படியோ நம்பிடுவாங்க. தோட்ஸ்ங்கிறது அடிக்கடி அவங்களுக்கு வரக்கூடியதா இருக்கும். ரைட். ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தோட்ஸ் நாங்க சொல்லுவோம். அல்லது இவலுவேஷன்ஸ் அபவுட் ஒருத்தர் செல்ஃப் இன் சோசியல் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் சிச்சுவேஷன். அப்ப இப்படி நடக்குமோ நினைக்கிறது தோட்ஸ், இப்படி நடந்தா இப்படிதான் நடக்கும் ஆழமாக நம்புறதுங்கிறது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பிலீவ்ஸுக்கும் தோட்ஸுக்கும் இடையில இருக்கிற சில விஷயம் பார்க்கணும்.
அப்ப இந்த மாதிரியான கொக்னிட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கும். சின்ன பிள்ளைகள்கிட்ட நாங்க பார்த்தோம்னா இது அடல்ட்ஸுக்கு ஈக்கக்கூடிய சில விஷயங்கள். சின்ன பிள்ளைகளை பார்க்குற நேரம் பேரண்ட்ஸோட ஒட்டி கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோபம் மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் சிச்சுவேஷனுக்கு அவங்க போஸ்ட் பண்ற நேரம், இதை போங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு போற நேரம் திடீர்னு கோபத்தை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த பிள்ளைகளோட விளையாடுறத கொஞ்சம் மறுக்கிறதுக்கு அப்படி இருப்பாங்க, அல்லது அழுவாங்க, அல்லது விளையாட போச்சுன்னா அல்லது பேசுங்க, அல்லது ஒரு விஷயத்தை சொல்ற நேரம் பப்ளிக் சோசியல் செட்டிங்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ற நேரம் வயிற்றுல பிரச்சனை இருக்குது, வயிற்றுக்கு வலிக்கிறது, அல்லது நோய் இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சின்ன வயசுல கிட்ஸ் வந்துட்டு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ரைட். அப்ப இதுகளை நாங்க பொதுவாக எங்களுக்கு சொல்லலாம், சிம்டம்ஸ் சொல்ல வார நேரம். ரைட். ஓகே. அப்ப டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியாண்டு வார நேரம் நாங்க இதை இந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லல. ஆனா எங்களுக்கு பார்க்க DSM-5ல வந்துட்டு 300 அதாவது 300.23ல வந்துட்டு எங்களுக்கு என்ன அப்படின்னா இதுல நிறைய 10 கிரைட்டீரியாக்களை சொல்றாங்க. அந்த 10 கிரைட்டீரியாவை வச்சுக்கொண்டு எங்களுக்கு வந்துட்டு என்ன என்றால் இந்த விஷயத்த பார்க்கணுமா இருக்கு. நாங்க இப்ப பேசின எல்லா சிம்டம்ஸையும் உள்ளடக்கின இதுக்குள்ளுக்கு அந்த விஷயம் சொல்றதை நாங்க பார்க்கணும். அது 10 இதுல இருக்குது. நீங்க DSM-5லயும் இதை தேடி பார்க்கணும். ரைட். ரைட். இதுல காரணிகளை நாங்க பார்க்கிற நேரம் ரைட் அப்படி பார்த்தோம்னால் இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லி கொஞ்சம் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் ஆயிக்கலாம், அல்லது ஒப்சர்விங் அதர்ஸ் வித் சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர். அடுத்த ஆக்களை பார்க்கறது, அந்த சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் சீக்கிர ஆக்களை அவங்க அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ட்ரோமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு பிள்ளையான அனுபவத்தை கொடுக்குற ஒரு சம்பவம் உண்டு அவங்களுக்கு நடந்திருக்கலாம். பேரனிங் ஸ்டைல் வந்துட்டு சிக்கலாகிக்கலாம், அல்லது தனிமைப்படுத்துறது, அவங்கள தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவங்க அப்படியோ வளர்க்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். பிரைன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதுல தாக்கம் செலுத்துது. அதே மாதிரி வந்துட்டு என்னென்னால் சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தாக்கம் செலுத்துறது பார்க்கிறோம். இதுல சும்மா நோமலாக ஒன்று அப்படி பார்த்தோம்னா ஜெனட்டிக்னு சொல்லி வார நேரம் 30% அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா இந்த ஜெனட்டிக் அவங்களோட பரம்பரை அழகு ரீதியாக கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு நாங்க பார்க்கிறோம். ரைட். அதே மாதிரி வந்துட்டு என்ன அம்சத்துனா ஆனா தனிய இதுக்கு ஜெனட்டிக்கலி ஏதாவது அப்படி எஃபெக்டஸ் ஈக்குதான் இன்னமும் கண்டுபிடிக்கல. ஆனா எங்களுக்கு தெரியும் அகோரபோபியா, அதே மாதிரி பெனிக் டிசார்டர்ஸ், இதுகளுக்கு வந்துட்டு எங்களோட ஜெனட்டிக்ல சில மார்க்அப் அப்படி இருக்குது. பட் அந்த ஷேப்புகள் இருக்குது, அது மாதிரியான சில ஜெனட்டிக் எஃபெக்டர்ஸ் லெங்கிக்கிறத பாத்துக்கிறாங்க. பட் இதுக்கு இன்னும் அப்படி இல்லைன்னாலும் ஒரு 30 அல்லது 40% தாக்கம் செலுத்தும் சொல்றது. என்வாயன்மெண்ட் நாங்க பாக்குற நேரம் வந்துட்டு என்ன இதுல பிள்ளைகள் சமூக, அதாவது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு என்ன அம்சத்தினால இஃப் ஒன் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்துட்டு சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், அது பிள்ளைகளுக்கு வந்துட்டு பார்த்து அவங்களும் அதுல இப்ப வாப்பாக்கு பக்கம் போறல முன்னுக்கு போறல இல்லாட்டி அப்படி ஈக்கிறத பார்த்துக்கிற ஒரு பிள்ளைங்க வந்துட்டு என்ன அம்சத்துனா அதை பழகி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரைட். இது வந்துட்டு ஒன்று ஜெனட்டிக்காகவும் கடத்தப்படலாம், பட் என்வாயன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் இதுல இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அதுல அதை எப்படி படிச்சு கொள்றாங்கிற விஷயத்தை நாங்க பார்க்க நேரம் ஒன்று ட்ரக் கண்டிஷன்ஸ் ஆகிக்கலாம். ரைட். அதாவது கோயிங் த்ரூ an earlier traumatic event, அதுகளூடாக அவங்க வந்துட்டு இதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒப்சர்வேஷனல் லேர்னிங், பார்த்து படிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்பர் ஆகுறது. கேர்ஃபுல் அண்ட் சோசியலி ஆங்ஸியஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு என்ன செய்வாங்க வேர்பல் அண்ட் நான் வேர்பல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிள்ளைகளுக்கு அவங்க கடத்துவாங்க. இதனூடாகவும் பிள்ளைகளுக்கு வந்துட்டு சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது நாங்க பார்க்கிறோம் என்வாயன்மெண்ட். இந்த விஷயத்துல தான் நாங்க பார்க்கிற நேரம் அவங்க பிள்ளைகளை வளர்க்குற விதம் ரைட் கேன் ஆல்சோ
இம்பெக்ட், அதாவது பேரண்ட் அப்ரிங்கிங் கேன் ஆல்சோ இம்பெக்ட் த லைக்லிஹுட் தட் someone will develop social anxiety disorders. சரிதானே? someone likely to develop the disorder if ஒரு பிள்ளை வந்துட்டு என்ன செய்தால் சோசியல் சிச்சுவேஷன்ஸ் சரியான முறையில் இப்ப இப்படிதான் வீட்டுல ஆட்கள் வந்திருக்கிற நேரம் பிள்ளைகளை நீங்க அங்கால போங்க, அங்கால போயிருங்கன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள கதை வெடிச்சு வைக்கிறது, அங்கால போய் இருங்கன்னு சொல்றது, ஆட்கள் வந்து வாங்கன்னு சொல்றது, அல்லது வீட்டுக்கு யாருன்னா வரப்போறாங்கன்னா பக்கத்து வீட்டுல கொண்டு விட்டுறது, அல்லது ரிலேஷன்ஸ்ல இப்படி அந்த பிள்ளைகளுக்கு போதுமான அந்த சோசியல் சிச்சுவேஷன்ஸ்ல பழகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கஷ்டம். ரைட்? அதே மாதிரி என்னன்னா போத் ஆஃப் ஹிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ரிஜெக்டிங் கண்ட்ரோலிங் கிரிட்டிக்கலோ ஓவர் ப்ரொடெக்டிவ், இல்ல பாதுகாக்கிறதுக்காக உண்டி சைக்கிள்ல போக வேணாம்ங்கிறது, அங்க போகணும்ங்கிறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறது, இந்த மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குற பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம். ஒன்று நம்மளோட சோசியல் சிச்சுவேஷனுக்கு முகம் கொடுக்காம வளர்க்குற பிள்ளைகள். பொதுவாக அங்க போய் போனா நம்மளுக்கு சிக்கல் பிரச்சனை அல்லது அது பாதகமா வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அடுத்தது வந்துட்டு என்ன யோசிச்சுன்னா பயத்துல ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பழக விட்டுல ஃபங்க்ஷன்கள் ப்ரோக்ராம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்கள பழக விடாம அந்த அனுபவங்களை கொடுக்காம அப்படி இருக்கிறது இதுல தாக்கம் செலுத்த சொல்றது பார்க்கணும். அடுத்தது பிஹேவியரல் இன்ஹிபிஷன் இன் சைல்ட்ஹுட்ங்கிறது சின்ன பிள்ளைகள்ல வந்துட்டு ஏதாவது பிள்ளைகள் வந்துட்டு புது ஆக்களை புது சிச்சுவேஷன் இதுகள்ல வந்துட்டு பிள்ளைகள் கண்டு பயந்து அப்படி உம்மா வாப்பாவோ அப்படி பிடிச்சு கொண்டு நிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குமாம், தனியை ஈக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் போக மாட்டாங்க, இப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்குமாம் சொல்லிட்டால் பிற்காலத்தில் அது வந்துட்டு சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் அதுக்கு சாத்தியம் இருக்குது சொல்லி சொல்றது. ரைட்? அடுத்தது நாங்க பாக்குறோம் சொசைட்டல் சொல்லி வர நேரம் இது நாங்க சும்மா அப்படி சொல்றோம். அதாவது சொசைட்டல் ஃபேக்டர்ஸ் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சோசியல் ஆங்ஸைட்டி இன்க்ளூட் growing up in a culture with a strong collectivistic orientation such as Korea, ஜப்பான்ல இப்ப இதுக்கு சொல்றது தனி ஒரு பேர் உண்டு. இது இந்த சோசியல் ஆங்ஸைட்டி இந்த இதுக்கு தனி ஒரு பேர் உண்டு. அதுல சொல்றதை நாங்க பாக்குறோம். ஜப்பானிக் வேர்ட்லயே அந்த ஒரு சோசியல் போபியா அல்லது சோசியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லி அவங்க சொல்றதை நாங்க பாக்குறோம். அப்படி கல்ச்சரலியும் அல்லது நாங்க பயமுறுத்துறதுக்கு இது அண்ணா அவர் வராரு, இவர் வராரு, வெளியில போயிட்டுறாங்க, இப்படி இந்த மாதிரியான சில விஷயங்கள் அல்லது கல்ச்சரல் நாங்க எப்படி சொல்ற விஷயங்கள் கூட வந்துட்டு என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு இதுக்கு தாக்கம் செலுத்துறதா இருக்கும். அது பிரெயின் ஸ்ட்ரக்சர் நாங்க சொல்றோம். இதுகளை கூடுதலா நாங்க பார்க்கலாட்டியும் சும்மா அப்படி பார்க்கிறோம். அதாவது எங்களோட எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி எங்களோட பிரெயினை பார்க்கறதுக்கு அதுக்குள்ளுக்கு எப்படி இருக்குது இந்த பார்க்கறதுக்கான நிறைய டெக்னாலஜி இப்ப டெவலப் ஆகிக்குது. அப்ப அந்த வகையில நாங்க பார்க்கிற நேரம் பிரெயின்ல ஒரு பிரச்சனை மாற நேரம் அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, அவன் நியூரல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அந்த வகையில நாங்க இந்த சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஈக்கிற நேரம் பிரெயின்ல எந்த பகுதி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க, ஆய்வுகள் செய்யப்பட்டு. அப்படி அதுக்கு சொல்றது நியூரோ இமேஜிங்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நியூரோ இமேஜிங்கிறதுக்கு அந்த கருவிகளை பயன்படுத்தி அந்த ஒரு பார்த்த வகையில இதுக்கு என்னென்ன பகுதிகள்ல எப்படி பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிடாங்க. குறிப்பாக ஆங்ஸைட்டின்னு சொல்லி வர நேரம் இந்த அதோட சம்பந்தப்பட்டது இந்த பிரைன் ஸ்டெம் நாங்க சொல்லுவோம், லிம்பிக் சிஸ்டம் சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சொல்லி மோட்டார் கோர்டெக்ஸ் சொல்லி இந்த பகுதிகள் வந்துட்டு காரணமாக இருக்கும். இதுகள்ல பாதிப்பிக்கிறது அவங்க செஞ்சுக்கிறாங்கன்னு தான் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னா 2001 அப்படி ஒரு ஆய்வு நடந்தது. இதுதானே அந்த PET சொல்ற இந்த மெஷின் ஸ்கேனர். இதுல வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பாக்குற நேரம் வந்துட்டு மூளோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்துட்டு என்ன பிளட் அதாவது சர்க்குலேஷன் வந்து கூடுதலாக அந்த பகுதியில இயந்திக்கிறத அவங்க பார்த்துக்கிறாங்க. இது மாதிரி நியூரோ டிரான்ஸ்மீட்டரும் வந்துட்டு டிரான்ஸ்மீட்டர் அந்த கெமிக்கலும் வந்துட்டு கூடி குறைஞ்சிக்கிறதையும் அவங்க அவதானிச்சுக்கிறாங்க. அப்ப அதுகளையும் வச்சு எங்களுக்கு என்ன அமைச்சுன்னா பிரைன் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு என்ன இந்த இதுக்கு தாக்கம் செலுத்தும் சொல்லிக்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுதான் வந்துட்டு என்னன்னா அந்த PETங்கிற அந்த மெஷினரியில வச்சு பார்க்குற நேரங்கள்ல பார்த்தது. அப்ப இது நார்மல் பிரைன், இது ADHD டைம்ல இருக்கிற பிரைன். அதே மாதிரி PTSD இருக்கிற நேரம் இது நார்மல், இது எப்படி கண்டுபிடிச்சிடறாங்க. அதே மாதிரி பைபோலர் டிஸார்டர்னு சொல்லி வர நேரம் எப்படி கண்டுபிடிச்சிடறாங்க. இது வந்துட்டு என்ன சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் டைம்ல
செரட்டோனின் எப்படி இருக்குங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கிறத பார்த்துருந்தாங்க. இது அந்த மெஷினரியில வச்சு பார்க்கறது இப்படி. அப்ப இதுதான் அந்த பிரைன் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம், ரைட்? இது இல்லாம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நாங்க சொல்லுவோம். இதுல டோப்பமைன், செரட்டோனின், அதே மாதிரி நினைக்கிற காபான்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்துட்டு என்ன தாக்கம் செலுத்துது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தகவல்களை செல்ஸில் இன்னொரு செல்ஸுக்கு தகவலை கடத்தக்கூடிய அது நரம்பு இணைப்புகள்ல சுரக்கக்கூடிய கெமிக்கல் தான் இது. இப்ப இதுகள்லையும் இம்பேலன்ஸ் வார நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன செய்யுதுன்னா சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் வருது சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் அவங்க கூடுதலாக படிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்பதான் அவங்களுக்கு எந்த டேப்லெட்ஸ் எப்படி கொடுக்கலாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். பட் இதுவும் தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி சொல்றது நாங்க பாக்குறோம், ரைட்? இப்ப நாங்க எங்கட இதுதான் இவ்வளவு நேரம் சொன்னது. இதுக்குள்ள கேட்கிற நாங்க அப்ப இது என்னன்னு பாத்துக்கிறோம், சிம்டம்ஸ் பாத்துக்கிறோம், இதுல தாக்கம் செலுத்துற காரணிகளை நாங்க பாத்துக்கிறோம், அப்ப மேலோட்டமா இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு வந்துக்கிறோம். சரி, இதுல கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேள்வி? இது வந்துட்டு பிசிக்கலி தாக்கம் செலுத்துமா என்றால் எங்களுக்கு சைக்கோசோமேட்டிக் வருமா அல்லது சோமட்டோஃபார்ம் டிசார்டர் வருமா? ப்ளீஸ் ரிப்ளைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, ரைட்? ஓகே, இதுக்கு 2 வகையா ரிப்ளை பண்ணலாம். ஒன்று சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸை கொஞ்சம் படிக்கணும், அப்படி பார்க்கணும். பொதுவாக எங்ஸைட்டி சொல்லி வார ஒரு பகுதிக்குள்ளுக்கு சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸ் அதை எங்களுக்கு பார்க்கலுமே இருக்கும். சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸுக்கு டிரெக்டாக இது கோமோபிடிட்டி ஆகிக்குமாண்டா அப்படி சொல்லப்பட்டதை நான் பார்த்தல இது வரைக்கும். ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு என்னன்னா சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ல ஒரு 4 வகை ஆகிக்குது. அதை நாங்க பாக்குற நேரம் பாடி டிஸ்மோபிக் டிசார்டர் நாங்க சொல்லுவோம். எந்நேரமும் பார்த்தோன்னைக்கும் இந்த முகத்தை கிள்ளி கொண்டு பருவண்டிக்கும் அதை சுரண்டி கொண்டு இருப்பாங்க. ஏதாவது அதை ரிமூவ் பண்ணினாலும் அது தன் அழகு சம்பந்தமா பார்த்தோன்னா கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிறது உண்டி இருக்குது. கன்வர்ஷன் டிசார்டர்னு இன்னொன்று இருக்குது, ரைட்? அது இல்லாம நாங்க பார்த்தோம்னா சோமடைசேஷன் நோண்டிக்குது. அது இல்லாம ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் நாங்க சொல்லுவோம், அதாவது ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ் நாங்க சொல்லுவோம். தன்னோட உடம்புக்குள்ளுக்கு பாரி ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியான விளக்கத்தை வச்சு கொண்டு பார்க்கறதுன்னா அது சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸ் நாங்க சொல்லுவோம், ரைட்? இது இல்லாம பொடியில வேற ஒரு, அதாவது இப்ப உதாரணமா ஆங்ஸைட்டி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பொதுவாக எக்ஸாம் ஆங்ஸைட்டி, எக்ஸாம் போபியா இருக்கிறார்களுக்கு அவங்களுக்கு வயிற்று ஓட்டம் போகும். அதே மாதிரி வாந்தி எடுப்பாங்க. அவங்களுக்கு சில நேரம் 2 கண்ணும் பார்வையும் தெரியாம போயிடுது. சோமட்டோஃபார்ம் டிசார்டர்லையும் உண்டிக்குது என்னன்னு செஞ்சுன்னா அந்த சில நேரம் கிரேட் 1 நிக்கிற பிள்ளைக்கு வந்துட்டு சரியான முறையில அதாவது ஒரு பிள்ளைக்கு கிஃப்ட கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு அவடத்துல பேச்சு இல்லாம போயிடுது. அதாவது அந்த பிள்ளை ஊமை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு. எக்ஸாம் கிட்டவாகி நெருங்குற நேரம் சின்ன சின்ன பயம் பாருங்கிறது அது இயல்பானது. பட் அது எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அல்லது பெர்ஃபார்மன்ஸை குறைக்குமாம்டா நாங்க அதை பார்க்கணும். அது போபியா அல்லது பயம் பார்ப்போம். ஆனா சில ஆட்களுக்கு 2 கண்ணும் விளங்காம போறது. நான் சந்திச்ச கிளையண்ட், அவருக்கு எக்ஸாம் கிட்ட வர நேரம் 2 கண் பார்வையும் மங்கி போயிட்டு அதாவது விளங்கா. ஸோ இப்படி ஆன சில விஷயங்கள் இதுக்கு சோமட்டோஃபார்ம் டிசார்டர் சொல்லி நாங்க டிஃபைன் பண்ண மாட்டோம், ரைட்? ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி வந்தது. பட் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் சீக்கிங், அதாவது என்ன சொல்றது, அது எந்நேரம் பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணி இருப்பாங்க. ஒரு 10-15 கடை வேறு இறங்கி இருப்பாங்க. இந்த மாதிரி நினைக்கிற நேரம் நாங்க அது ஃபங்க்ஷனல், அது சோமடைசேஷன், அதாவது ஹைப்போகாண்ட்ரியாசிஸ், உடம்புல பாரிய நோய்கள், கேன்சர் மாதிரி, அதே மாதிரி லிவர்ல பிரச்சனை இருக்குது, கிட்னில பிரச்சனை இருக்குது, ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அதுக்கான சில கிரைட்டீரியாக்களை வச்சு கொண்டுதான் நாங்க அதை பார்ப்போமே தவிர இது வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம்டா இவங்களுக்கு நல்லா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இதாலதான் இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். பட் அதை ஒரு டிசார்டராக நாங்க சில நேரம் அதை டிஃபைன் பண்ண மாட்டோம். அதுக்கு டிஃபைன் பண்றது என்னன்னா அதுக்குரிய சில கிரைட்டீரியா இருக்கு, அதை வச்சுதான் நாங்க இது பண்றோம். ஓகே, நான் இப்படி சொல்லிக்கிறேன். இதுல சம்பு மிஸ்ஸிக்கிறாங்க, ஏதாவது எட் பண்ணணும்னா அவங்களும் எட் பண்ணலாம். இதை காணலாட்டி இந்த நான் சொன்னது போகலாட்டி, ரைட்? எனக்கு இந்த டைம் இருக்கு சொல்லி எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. the DSM-4 சார்
ஆங்ஸைட்டிக்கு கோமோபிடிட்டியாக வந்து சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸ் வராது அப்படின்னு தான் இருக்கு சார். டிப்ரெஷன் மட்டும்தான் ஆங்ஸைட்டிக்குரிய அத நான் கோமோபிடிட்டியா DSM-4ல ஏனண்டா எனக்கு கோமோபிடிட்டிஸாக பார்த்து படல அத நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்லு படல. இப்ப நான் பார்க்க நான் பார்த்திருக்கேன். DSM-4ல தான் இது 5 இல்ல சார் எனக்கு. ஓகே 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 ரைட். அப்ப இதுல நாங்க பாப்போம். இதுல நான் 2 வகையான டூல்ஸ் நான் அறிமுகப்படுத்துறேன். ஒன்று என்னென்றால் பொதுவாக ஆங்ஸைட்டிக்கு தான் பாக்குறதுக்கான டூல் இருக்கு. அது இல்லாம சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், அது ஒவ்வொரு டிசார்டர்ஸுக்கும் சில விஷயங்கள் இருக்கு ரைட். அப்ப அதுல வந்துட்டு நாங்க இப்ப பொதுவாக உங்களுக்கு நான் பகல் அனுப்பியிருந்தேன் நிறைய விஷயங்கள். அதுல இந்த பெக் ஆங்ஸைட்டி இன்வென்டரிங்கிறது இலங்கையில வந்துட்டு இங்க இருக்கிற சைக்காட்ரிக் அசோசியேஷன் ஏதோ அவங்கள வந்துட்டு என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அடாப்ட் பண்ணப்பட்டு 50 டூல்ஸ்ல இதுவும் ஒன்று. ஆகவே இது இலங்கைக்கு இன்று பொருத்தமாக வந்துக்கிற ஒரு டூல். இதை எங்களுக்கு பயன்படுத்தி 7 மகி இருக்கும். பட் ஃபெமிலியராக எங்களுக்கு யூஸ் பண்ண 7 மகி இருக்கும். அப்ப அதை நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். அதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ள 7 மகி இருக்கும். ரைட். சும்மா அப்படி பாக்குறது என்னன்னா ஒரு நான் சும்மா அப்படி காட்டிக்கிறேன். பெக் ஆங்ஸைட்டி இன்வென்டரி. ஓகே, அது சாரி. ஓகே, இதுதான் அந்த டூல் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இதுல ஸ்கோரிங் சிஸ்டம் எல்லாமே இதுல இருக்குது. இதுல ரிலையபிலிட்டி, எவ்வளவு தூரம் பார்க்கலாம், வெலிடிட்டி எல்லாம் போட்டிக்கிறாங்க. அப்ப இதுல எப்படி மார்க் பண்றது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. ஸோ இதை எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளுது. ஸ்கோரிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இதை பெருசாக நார்மலா இருக்கிறவங்க பெருசாக வழங்கப்படுறது ஏதாவதுன்னா நாங்க வாட்ஸ்அப்ல டிஸ்கஷன் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு விஷயம். சின்ன பிள்ளைகள் வார நேரங்கள்ல பயன்படுத்துற ஒரு விஷயம் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். இதுல பேரண்ட் வெர்ஷன் இருக்குது, சைல்டு வெர்ஷன் இருக்குது. இதுல வந்துட்டு என்ன அம்சம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஸ்கோர் தரக்கூடிய எக்ஸல்லையும் இது கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கணுமா இருக்கும். இதுல வந்துட்டு டோட்டல் 25 அல்லது 25 விட ஸ்கோர் வந்துட்டு கூட இருக்குமாம்டால் எப்படி பார்க்கணும் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் சொல்லி பொதுவா சொல்லுவோம். அதையும் தாண்டி 30 சொல்லி எங்களுக்கு இருக்குமாம். அதாவது 25 குறை இருக்குமாம் எப்படி பார்ப்போம். 30 கிட்ட இருக்குமாம்டால் அதோட மேலே இருக்குமாம் சொல்லிட்டால் அது ஸ்பெசிஃபிக்காக நாங்க பார்ப்போம். அதுல ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு என்னென்றால் நாங்க இப்ப பார்த்த எல்லா வகையான டிசார்டர்ஸ்லையும் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர், சோசியல் ஃபோபிக் டிசார்டர் நாங்க பார்த்த மாதிரி சிக்னிஃபிகன்ட் ஸ்கூல் அவாய்டன்ஸ் சிம்டம்ஸ் சொல்லி இப்படி பிள்ளைகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்குற நேரங்கள்ல இதுக்கு ஒவ்வொரு ஸ்கோரும் போடுறதுக்கு மாதிரி இதுல சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பாக்குறதுக்கு எக்ஸல் சீட்ல எல்லாம் இப்ப ஈக்குது ரைட். எங்களுக்கு தேவைன்னா நான் அதையும் ஷேர் பண்றேன். இது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்களும் இதை மார்க் பண்ண வேண்டி வரும் ஒரு கவுன்சிலிங் செஷன்ல. அப்ப பிள்ளைகள் எங்களுக்கு ஆங்ஸைட்டியோட வருது அல்லது பொதுவாக ஈக்குதுன்னு செஞ்சதுனால அது அந்த டீன் வார நேரங்கள் நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட்டட் ஆகி இருக்கும். அப்ப அதுகள் எல்லாத்தையும் நாங்க பார்த்து ஒரு ஸ்கிரீன் பண்ணக்கூடிய ஒரு டூலாகத்தான் இதை யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். பார்த்துக்கொள்ளலாம். இதுல வந்துட்டு அடல்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதை நான் அதையும் நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். பட் இந்த இடத்துல நான் இது பண்ணுறேன். சோசியல் ஆங்ஸைட்டி சொல்லி நாங்க பார்க்குற டிசார்டருக்கு வந்துட்டு இங்க ஒரு ஸ்கேல் இருக்குது. இது உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். இதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது மாதிரி நிறைய இருக்குது, நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு 24 கேள்விகளை கொண்ட இதுல 2 வகையான விஷயம் இருக்குது. சப் ஸ்கேல் ஒன்று ஃபியரும் ஆங்ஸைட்டி, அதே மாதிரி அவாய்டன்ஸ். இப்ப எங்களுக்கு தெரியும் சோசியல் ஆங்ஸைட்டி இந்த வார நேரங்களோ பயம் ஈக்கும் அல்லது அதாவது பதகளிப்பு அளிக்கும். அடுத்தது வந்துட்டு என்னன்னா அவாய்டன்ஸ் ஈக்கும், அந்த சிச்சுவேஷனை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயம். இது ரெண்டையும் மெஷர் பண்றது மாதிரி 2 சப் ஸ்கேலோட வைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கேல் தான் இந்த விஷயம். இது இல்லாம பிரீஃப் சோசியல் ஃபோபியா ஸ்கேல்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் ஃபோர்வர்ட் பண்ணியிருந்தேன். இது இல்லாம ஸ்பின் என்று ஒன்று இருக்கு. அதுவும் வந்துட்டு என்னன்னா அது வீட்டுல குறிப்பாக பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது உண்டு. நான் அதை ஃபோர்வர்ட் பண்ணினா உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல பவர் கட் ஆயிட்டு நான் உங்களுக்கு வந்திக்கிறதா வரலையாங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு இது ஒன்று மீக்குது. அப்படி வரலன்னா அதையே நான் போட்டுக்கிட்டேன். ஸ்பின் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது இல்லாம இன்னும் எத்தனையோ வகையான இதுக்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் இருக்குது.
லெப்ல டெஸ்ட் பண்றது இது பிளட் டெஸ்ட்டும் இதை பண்ணி பார்ப்பாங்க. சிபிசின்னு சொல்லி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஒன்று எடுத்து பார்ப்பாங்க. அது மாதிரி பிசிக்கல் எக்ஸாம் இப்படி பார்ப்பாங்க. அப்ப இதுகள் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள். அப்ப இதுல உங்களுக்கு நியாயமான டூல்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிறேன். நான் இதுல தமிழ்லயும் இருக்குது, நான் அனுப்பிக்கிறேன். அதாவது இலங்கைக்குண்டே அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஒரு இதை தயாரிச்ச இதால வந்துட்டு இலங்கைக்குண்டே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு டூல். அது பயம் இல்லாம எங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். அது நான் டிரான்ஸ்லேட் பண்ணினது இல்லை, நான் உங்களுக்கு தமிழ்ல அதை அனுப்பிக்கிறேன் வாட்ஸ்அப்ல. அது ஆல்ரெடி அந்த ஆய்வு செய்யப்பட்டு அதை கிரியேட் பண்ணினாக்கள் இலங்கைக்கு தமிழ்ல அப்படி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுமே இருக்கும். ரைட். அப்ப இதைத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னும் ஒரு ஏதாவது கேள்விகள் இருக்குமாம்டா எங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். இதுல கொஞ்சம் அந்த டைமை கவர் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ற டைம். நான் நினைக்கிறேன் அஸ்மியா சார் வந்திக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அருமையா இருக்குது. யாருக்காவது கேள்வி இருக்குமாம்டா? இது அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்குது. இதுல நாங்க அவங்களோட கேட்கிற நேரமே நாங்க ஆன்சர் பண்ணுவோம்டா அது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு என்ன இது கூட இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தரும். ரைட். இதுல நாங்க ஸ்கோர் போட்டோமா அது இதுல தரும். பெனிக் டிஸார்டரா அல்லது சிக்னிஃபிகன்ட் சொமேட்டிக் சிம்டம்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டுதான் அது இங்க தரும். ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அது இங்க தரும். அப்ப நாங்க அங்க மார்க்ஸ் போட்டதோடய அது இங்கே கொண்டு வந்து தந்துரும். இது பேரண்ட்ஸுக்கு மீக்குது, சைல்டுக்கு மீக்குது. இது பார்க்கலும் மீக்குதா உங்களுக்கு? யாரும் Yes sir, yeah. பார்க்கலும் தானே? ரைட். ஓகே ஓகே. இன்னும் ஒரு எங்களுக்கு டைமுக்கு ஒரு 6 நிமிஷம் மீக்குது. அதுல கேள்வி கேட்கலாம் அல்லது அஸ்மியா சார் அல்லது சம்பு சிஸ்டர் இவங்க எல்லாம் மீக்கிறாங்க. ஏதாவது இன்புட் தரையிலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்டாலும் ஓகே. இதுல கேள்வி இல்லாட்டி எதுலனாலும் கேட்கலாம். எங்களை முக்கியமான ஆட்களும் இதுல இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டருக்குள்ள அக்ரோஃபோபியான்றது சார், அதுல இருந்து எப்படி ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இதுல சில சிம்டம்ஸ் அங்கேயும் வரும் தானே சார், அந்த பப்ளிக் பிளேசஸ்க்குள்ள போறது, பப்ளிக்ல இருந்து பேசுறது வார நேரம், இதுல இருந்து எப்படி அது முற்றாக வேறு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் என்னண்டா, பொதுவாக ஆங்ஸைட்டில இருந்து நாங்க வகைப்படுத்துற நேரம் ஸ்பெசிபிக்கான சில சிச்சுவேஷனை வச்சு கொண்டுதான் நாங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ரைட். பொதுவாக நாங்க இந்த ஆட்கள் ஈக்கிற இடங்கள், இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒர்க்கோட சம்பந்தப்பட்டது, இப்படி வார நேரங்கள் தான் பெரும்பாலும் நாங்க சோசியல் ஆங்ஸைட்டி கொண்டு வரோம். ரைட். இப்ப நீங்க அகரோஃபோபியான்னு சொல்றது அது குறிப்பிட்ட ஒரு சூழலோட சம்பந்தப்பட்ட ஸ்பெசிபிக்காக அங்க வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஸ்பெசிபிக் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் சொல்லி சொல்ற நேரம் இந்த கொமன் செட்டிங்ல இருந்து தனியா அந்த சூழலோட மற்றும் அது வாரங்கிறதாலதான் நாங்க இது பார்க்கிறோம். ஸோ அந்த செட்டிங்குக்குரிய அந்த இருந்து அப்ப அந்த சிச்சுவேஷன் அதாக இருந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும் என்றால் அது ஓகே, அது வேற. அப்ப நாங்க இந்த சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் சொல்லி இந்த இடத்துல சொல்றது இதுல இன்னமும் மீக்குது. உதாரணமாக நாங்க பாக்குறோம், உங்களுக்கு வழங்கப்படுத்தல அதுலயும் சோசியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்ல ஸ்பெசிபிக் என்னன்னா தனியா அதுக்கு ஒரு ஃபோபியான்னு நாங்க சொல்லுவாங்க. ஸ்பீச் பண்றது மட்டும் பப்ளிக்கு அது தனியா பிரிச்சு ஒரு அதுக்கு ஒண்டி அது நாங்க பொதுவாக சொன்னாலும் அது ஒரு தனியா ஒரு ஃபோபியாவாக அது சொல்றதை நாங்க பாக்குறோம்.
குறிப்பிட்ட அந்தந்த சிச்சுவேஷனை வச்சு கொண்டு நாங்க பாக்குற நேரங்கள்ல தான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அகரோபோபியாங்கிறது வந்துட்டு என்ன சிம்டம்ஸ் காமனா இருந்தாலும் அது எந்த சிச்சுவேஷன்ல இருக்குதுங்கிறத வச்சு கொண்டு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ங்கிறதால அதை நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இப்ப இது மாதிரி தான் மற்ற விஷயங்களும் ஸ்பெசிபிக் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் சொல்லி நாங்க பிரிக்கிற நேரம் அது எந்த சிச்சுவேஷனோட அது ஸ்பெசிபிக் ஆகுதுங்கிறத வச்சு கொண்டு நாங்க அதை பார்ப்போம். பட் சிம்டம்ஸ் சப்போஸ் சேம் ஆகி இருக்கலாம். அப்ப அதை எங்க பார்ப்போம்னா நாங்க அப்படி ஒரு தலைப்பு படிக்கிற நேரங்கள்ல அப்படி படிச்சால் நாங்க அதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னங்க சொன்னா இந்த இப்ப ஃபோபியாஸ் வந்து நீங்க இப்ப நம்ம பார்க்கல நார்மலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம இப்ப நீங்களும் சொன்னீங்க அதான் எல்லாத்தையும் அந்த எல்லா சிம்டம்ஸையும் இப்ப மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா அதுக்குள்ள நிறைய சிம்டம்ஸ் வந்து காம்ப்ளிகேட் ஆகும். ஒரு இப்ப நீங்க டிப்ரெஷனுக்கு இருக்கிற அதே சிம்டம்ஸ் வந்து வேற வேற மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸுக்குள்ள வரும். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்னா இந்த எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. இந்த சிச்சுவேஷனுக்குரிய சிம்டம்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப சோசியல் ஃபோபியாண்டா அந்த சோசியல் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். எக்ஸாம் ஃபோபியா வந்து சோசியல் ஃபோபியாக்குள்ள வராது. இப்ப நீங்க நம்ம பேசிட்டு இருந்தோம் தானே, அப்ப அப்படி அந்த சோசியல் ஃபோபியான்னு சொன்னா நீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி ஆக்களுக்கு முன்னாடி பேசுறது இல்லைன்னு சொன்னா உங்களோட பாடி கண்டிஷன்ஸ்ல உள்ள பிரச்சனை அது மாதிரி ஓப்பன்ல இருக்கிற ஏரியாஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர எக்ஸாம் ஃபோபியா அப்புறம் ஹைட்ல இருக்கிறது அங்க போற ஃபோபியா அதெல்லாம் வந்து இதுக்குள்ள வராது. நீங்க அதான் ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க. அப்படி நிறைய பேர் क्वेश्चंस கேட்கல அத தானே கேக்குறாங்க. அப்படி இது வருமா அது வருமா கேக்குறாங்க தானே, அதுக்காக தான் சொன்னேன். அப்ப அதாவது நாங்க பாக்குறோம்னா ஃபோபியா ரிலேட்டட் டிசார்டர்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணி வாரது அல்லது பேர் குறிப்பிட்டு வாரது. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆன்சர் பண்ணிருந்தாங்க. இப்ப பாஸ்மோபோபியாண்டா என்ன, பாஸ்மோபோபியா இருக்கிறவங்களுக்கு சிம்டம்ஸ் உண்டாகிருக்கும். ஆனா பே சம்பந்தமாக அவங்களுக்கு பயம் இருக்கும் அம்சம்னா அது வந்துட்டு அது அதுக்கு மட்டும் பயப்படுறதால அதுக்கு பேர் ஒண்ணு நாங்க பாஸ்மோபோபியான்னு சொல்லுவோம். டெனட்டோபோபியாங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லிச்சுன்னா டெத் என்சைட்டியோட சம்பந்தப்பட்ட. உதாரணமா அவங்க ஃபியூனரலுக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி அப்ப அங்கேயும் ஃபியூனரல்ங்கிறது வந்துட்டு ஆக்கள் கூட இருக்கிறது தான், அது ஒரு ஆக்கள் சேர்ந்து விஷயம் தான். பட் அவங்களுக்கு போக அந்த அதை அடக்குறதுக்கு இப்ப உதாரணம் நாங்க சொல்லுவோமே அது டிஃபரெண்ட். உதாரணமா அவங்க மீசான் எங்கட பாஷையில சொல்லணும்னா மீசான் காட்டை பார்க்க விருப்பம் இல்ல, கஃன் செய்யறத பார்க்க விருப்பம் இல்ல, அல்லது வச்சு தூக்கிட்டு போறத கண்ணா அவங்களுக்கு பயம் வைக்கும். நாங்கெல்லாம் மத்தாகி மத்தாக்கள்ல முஸ்லிம் இருப்பாங்களோ சரியா இந்த மாதிரி அவங்களுக்கு யோசிப்பாங்களாம். அது நாங்க வந்துட்டு டெனட்டோபோபியான்னு நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அதுக்குரிய ஸ்பெசிபிக் ஆயிடுச்சுனாக்கா அதை நாங்க ஒரு பேர் சொல்லி அதுக்கு அழைப்போம். அந்த வகையில தான் அகோரபோபியாவும் சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸும் டிஃபரெண்ட் ஆகும். இது வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுனே வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அது நல்ல நீங்க சொல்லிக்கல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த எங்களை ரெண்டு வளவாளர்களும் மாஷா அல்லாஹ் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செஞ்சு கொண்டு போறாங்க இந்த ப்ரோக்ராம. இதே போல இந்த இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வியை பேஸ் பண்ணிக்கொண்டு சொல்றதுன்னு சொன்னா உண்மையிலேயே நாங்க DSM-5 பேஸ் பண்ணிக்கொண்டு ஃபியூச்சர்ல நாங்க எங்களோட பிளான்லயும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து சைக்காலஜிக்கல் டிஸார்டரை நாங்க தனியா ஒரு ப்ரோக்ராமா செஞ்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்னும் வெரி கிளியரா வந்து கிளையண்ட் ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது உதவியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் இரண்டு வளவாளர்களுக்கும். பாரக்கல்லாஹ் ஹைர் பிரதர். சரி அப்ப என்ன கேள்வியும் இல்ல. அவங்க கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டாங்களுக்கு எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா. எங்களுக்கு டைம் லிமிட்ங்கிறதால ஒன்றுக்குள்ள போனா அப்படி என்ன பேசிட்டு பேசிருவேன். அதனாலதான் நான் போக விரும்பல.
அதால நான் அந்த ஸ்பெசிபிக் எப்படி பார்க்கணுங்கிற சில விஷயங்கள் நான் சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, அப்ப முடிச்சு கொள்வோமா சார்? நான் முடிச்சு கொள்றேன். ஏதாவதுன்னா நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க சேட் பண்றோம். அஸ்மி ஓ, சார் ஏதாவது சொல்றா? சார் ஓகே. அப்ப முடிச்சு கொள்ளணும் நாங்க. ஓகே. இன்றைய எங்களுடைய இந்த அமர்வுல வந்துட்டு ஆன்சைட்டி, சோசியல் ஆன்சைட்டி சம்பந்தமான நிறைய விளக்கங்களை எங்களுக்கு அழகிய முறையில் தந்து சென்ற எங்களுடைய வளவாளர் வஹாப் சார் அவர்களையும், அதோடு இயைந்த வகையில் எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய அடுத்த வளவாளர் சம்ருத் மேம் அவர்களுக்கும், எங்களுடைய விஷன் லங்கா கவுன்சிலிங் ஃபோரத்தினுடைய சேர்மன் அவர்கள் அஸ்மியா சார் அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு இந்த அமர்வை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகளில் நாங்கள் அனைவரும் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விஷன் லங்கா கவுன்சிலர் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் ஃபோரம் விடைபெற்றுக் கொள்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் எதிர்வரும் நாட்கள் நன்மையான நாட்களாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.